किं करिष्यति न आर्या एषा क्रूरा कुलविनाशिनी यस्या हेतोः महाराज हन्तुम् इच्छसि बान्धवान्. ஸோ அந்த பாக்கி உள்ள கணங்கள், அந்த மொத்த கணங்களும் வந்து எல்லாம் அழறது இல்லையா? அப்போ இங்கே சொல்கிறா, கிம் கரிஷ்யதி ந ஆர்யா ஏஷா, இவள் வந்து நல்லவள் கிடையாது. ஆரியர்கள்னு சொன்னானா உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள், நல்ல உயர்ந்த மனசை உடையவர்கள், உதார குணமுடையவர்கள், அவர்களுக்கு தான் ஆரியர்கள்னு பேர். ஸோ இவள் வந்து ஆரியை கிடையாது, இவள் வந்து நல்லவள் கிடையாது. குரூரா, ரொம்ப குரூரமானவள் இந்த பொம்பளை. குல வினாஷினி, நம்முடைய குலத்தையே நாசம் பண்ணிடுவள், குலத்தையெல்லாம் நாசப்படுத்தக்கூடியவள். எஸ்யாஹா ஹேதோ மகாராஜா, மகாராஜா ஹே சும்பனே மகாராஜா, இவளுடைய காரணத்திற்காக பாந்தவான் கிம் ஹந்து மிச்சசி கிம், உன்னுடைய உன்னுடைய ஆட்கள், உன்னுடைய எல்லாரும் சேர்த்து போயிடுவான். நீ இப்போ யுத்தம் பண்ணுறேன்னு முடிவெடுத்தா அது நம்ம குலத்துக்கே நாசம். ஆகவே நீ வந்து என்ன பண்ண போகிற? இப்போ ஹந்து மிச்சசி, உன்னுடைய சொந்தக்காரர்களெல்லாம் கொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்குறேன். दैव अदी सॉरी वासिंगा शांति. दैव अदीनौ महाराज लोके जय पराजयौ अल्पार्थाय महत् दुःखं बुद्धिमान प्रकल्पयेत. ஸோ லோகே ஜெய பராஜயௌ, லோகத்தில் உலகத்தில் ஜெயமோ பராஜயம், பராஜயம்னா தோல்வி, ஜெயம்னா வெற்றி. ஸோ வெற்றி தோல்வி ரெண்டுமே தெய்வ அதீனக, தெய்வன விதி, விதிப்படி தான் நடக்கும். நீ ஜெயிக்கணுமா அது விதி டிசைட் பண்ணும், விதிப்படி தான் நீ யார் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ. ஹே மகாராஜா, மகாராஜாவே, அல்ப அர்த்தாய, ஒரு சின்ன ஆசைக்காக, ஒரு தேவலோகத்தில் இந்திரனோட பதவி வேணுங்கிற ஒரு ஆசைக்காக, மகத்து துக்கம், பெரிய துக்கம், மொத்த குலமுமே அழிய போகிறது, சொந்த பந்தம் எல்லாம் போக போகிறது. அப்படிப்பட்ட துக்கத்தை புத்திமான் ந பிரகல்பயேத்து, புத்திசாலி யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த புத்திசாலியும் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடவே மாட்டார்கள். दैव अदीनौ महाराज लोके जय पराजयौ अल्पार्थाय महत् दुःखं बुद्धिमान् न प्रकल्पयेत्. चित्रं पश्य विदेहे कर्म यत् अदीनं जगत्प्रभो निहता राक्षसाः सर्वे स्त्रिया पश्य एकया अनया. சித்திரம் பஷ்ய விதேகே கர்ம, விதி, விதியாரு பிரம்மா. ஸோ விதேகே கர்ம, பிரம்மாவுடைய காரியத்தை பாருங்க, என்ன ஆச்சரியம், விசித்திரம், சித்திரம்னு விசித்திரம், என்ன விசித்திரம் பாருங்க ராஜா. எது அதீனம் ஜெகத் பிரபோ, இந்த பிரம்மாவுக்கு கீழே தானே உலகம் எல்லாமே இருக்குது, உலகமெல்லாம் சிருஷ்டி பண்ணது அவர் தானே. ஹே பிரபோ, அந்த விதி என்ன மாதிரி காரியம் பண்ணுறார் பாருங்க அந்த பிரம்மா. நிகதாக ராட்சசா சர்வ, எல்லா ராட்சசங்களும் கொல்லப்பட்டார்கள், சக்கல பேர், நிறைய பேர் செத்து போயாச்சு. ஸ்திரியா பஷ ஏக்கையா அணையா, ஒரு பொம்பளை பஷியா பாருங்க நீங்கள், ஏக்கையா அணையா, ஒரே ஒரு பொம்பளையால், இவளால், ஒரு பெண்ணால், ஸ்திரியா எல்லா ராட்சசரும் செத்து போயிட்டார்கள். பிரம்மா இப்படி ஒரு சிருஷ்டிப்படி ஒரு பொம்பளை படைச்சிருக்காரே, இது என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற. சித்ரம் பஷ்ய விதேகே கர்ம யத் அதீனம் ஜகத் பிரபோ நிகத ராட்சசாः சர்வே ஸ்திரியா பஷ்ய ஏகயா அனயா. ஜேதா த்வம் லோ யோ no problem. जेता त्वं लोकपालानां सैन्ययुक्तः हि साम्प्रतम् एका प्रार्थयते बाला युद्धाय इति सुसम्भ्रमः. ஸோ லோகபாலானாம் ஜேதா துவம், நீ எப்படிப்பட்டவன்? ஏ சும்பா, நீ எப்படிப்பட்டவன்? லோகபாலானாம், எல்லா லோகபால்களையும், அஷ்டதிக் பாலகர்களை நீ ஜெயித்திருக்கிறாய். ஜேதா, ஜெயித்தவன் நீ. சைன்யயுக்தக ஸ்ரீ சாம்பிரதம், அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய சேனை வரை இருக்குது. ஸோ சேனைகளோடு இருக்கிறாய். சாம்பிரதம்னா நவ், இப்போ உங்கள்கிட்ட நிறைய சேனையும் இருக்குது. பாலா ஏகா பிரார்த்தையது, ஆனால் ஒரு பொம்பளை தனியாக நின்று யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்றாவன. ஸோ பிரார்த்தையதை உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறான். என்ன பிரார்த்திக்கிறா? யுத்தம் பண்ணவான்னு கூப்பிட்றான். யுத்தாய இது சுசம்பிரமக, சம்பிரமம்னா இங்கே ஆச்சரியம்னு அர்த்தம். சம்பிரமம்னா ரொம்ப ஒரு பரபரப்புன்னு அர்த்தம். இது இங்கே அந்த இடத்துல பரபரப்புன்னு சொல்ல முடியாது, ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், ஒரு பொம்பளை தனியாக இருந்து இவ்வளோ பேர்பட்ட படையுடைய ஒன்றை போய் போருக்கு கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்கிறான்.
सैन्ययुक्तः हि साम्प्रतम् एका प्रार्थयते बाला युद्धाय इति तु सम्भ्रमः पुरा त्वया तपस्तप्तम् पुष्करे देवता अयने वरदानाय सम्प्राप्तः ब्रह्मा लोकपितामहः முன்னாடி புறான முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி தபகா தப்தம் தோயா, நீ தபஸ் பண்ணியிருக்காய், நல்லா தபஸ் பண்ணியிருக்காய். புஷ்கரத்தில் நம்ம போகிறோமே அதே புஷ்கரம் தான். புஷ்கரத்தில் நீ நிறைய தபஸ் பண்ணினாய் முன்னாடி. தேவதா அயனே, அதாவது தேவதா அயனம்னு சொன்னால் தேவர் இருக்கக்கூடிய இடம்னு என்ன அர்த்தம்? ஒரு கோவில்னு அர்த்தம். ஸோ கோவிலில் உட்காந்து நீ நல்ல ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி. வரதானாய சம்பிராப்தக பிரம்மா, அந்த சமயத்தில் என்ன பண்ணார்? உனக்கு வரம் கொடுக்கறதுக்காண்டி ஓடி வந்தார் பிரம்மா. ஸோ அந்த பிரம்மா வந்தபோது லோக பிதாமகா, உலகத்திலேயே எல்லாருக்கும் தலைமகனாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மா உனக்கு அந்த வரத்தை கொடுப்பதற்காக வந்தார். पुष्करे देवता अयने वरदानाय सम्प्राप्तः ब्रह्मालोकपितामहः दात्रा उक्तः त्वं महाराज वरं वरय सुव्रत तथा त्वया अमरत्वं च प्रार्थितं ब्रह्मणः किल. ஸோ தாத்ரா உக்தக துவம், தாத்ரா வந்து சொன்னார். யார்? தாத்ராவால்னா என்னது? தாத்தாவால், பிரம்மாவால் உன்ன சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? எப்போ வரம் கேளு, வரம் வரைய, வரத்தை கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு. சுவ்ரத, நல்ல விரதத்தோடு கூடிய ஹே சும்பா நீ வரம் கேளு. ததா துவயா அமரத்துவம் ச, நீ என்ன கேட்டாய்? எனக்கு அமரத்துவம் வேணும், சாகவே கூடாது. அந்த வார்த்தை நீ கேட்டாய். அமரத்துவம் ச பிரார்த்திதம், நீ பிரார்த்தனை பண்ணினே எனக்கு அமரனாக இருக்கணும், அந்த ஒரு பிளேஸ் எனக்கு கொடு, சாகவே கூடாது அப்படின்னு பிரம்மனக கில, பிரம்மாவிட்ட இந்த வரத்தை நீ கேட்டா இல்லையா? மகாராஜ வரம் வரய சுப்ரத சதா த்வமயா அமரத்வம் சாதிதம் பிரம்மணः கில. देवैः दैत्य मनुष्येभ्यः न भवेत् मरणं मम सर्प किन्नर यक्षेभ्यः पुल्लिङ्ग वाचकात् अपि. தேவ தைத்திய மனுஷேபியா, தேவா. ஸோ தேவர்களோ, தைத்தியர்கள்னா அசுரர்களோ, மனுஷர்களோ, மனுஷேபியா மனிதர்களிலோ, ந பவேத் மரணம் மம, அப்போ நீ என்ன பண்ண? யாரும் என்னை கொல்லக்கூடாது, தேவர்கள் என்னை கொல்லக்கூடாது, எனக்கு மரணம் ஏற்படவே கூடாது, தைத்தியர்கள் அசுரர்களால் மரணம் கூடாது, மனிதர்களால் மரணம் கூடாது அப்படின்னு நீ வரம் கேட்டேன். சர்ப்ப கிண்ணர், அது மட்டும் இல்லை, சர்ப்பத்திலேருந்து சாவு கிடையாது, இது பாம்பு கடிக்கக்கூடாது, கிண்ணறர்கள் என்னை கொல்லக்கூடாது, எச்சர்கள் கொல்லக்கூடாது, புல்லிங்க வாச்சகாதபி, ஆண் அப்படின்னு எந்தெந்த ஜந்து ஆணாக இருக்கோ அவர்கள் யாரும் என்னை கொல்லக்கூடாதுன்னு கேட்டுக்க. புல்லிங்க வாச்சகம்னு சொன்னானது ஆண் இருக்க கேரக்டரில் ஒரு எறும்பு, ஆண் எறும்பு என்னை கொல்லக்கூடாது, ஆண் தவளை என்னை கொல்லக்கூடாது. அது மாதிரி எது ஆண்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோ ஒரு பெண்ணு கொல்லலான்னு அண்டர்ஸ்டுட் அதில். ஸோ ஆணாக இருக்கக்கூடிய எதுனாலும் எனக்கு சாவு கிடையாதுன்னு நீ வரம் கேட்டாய். தேவ தைத்ய மனுஷ்யேப்யஹ ந பவேன் மரணம் மம சர்ப்ப கிண்ணர யக்ஷேப்யஹ புல்லிங்க வாச்சகாத் அபி. तस्मात् त्वं हन्तु कामा एषा प्राप्ता येषिद् परा प्रभो युद्धं मां कुरु राजेन्द्र विचार्य एवं तिया अधुना. येषित् போடுங்க, யோஷித்னு திருத்திக்கணும், அது யோஷித். தஸ்மாத் துவாம் ஹந்து காமா ஏஷா, ஏஷான இவள், இது வந்து பொம்பளை இருக்காளே வந்திருக்காளே இப்போ உன்னை கொல்றதுக்காக விரும்புகிறாவள். ஸோ ஹந்து காமான கொல்ல விரும்புபவள், உன்னை கொல்ல விரும்புகிறாவள். யோஷித் வரா பிரபோ பிராப்தா, ஆனால் நீ அந்த வரலாம் ஆம்பளையால் சாப்பிடாதான் கேட்டிருக்கை, வந்தவளோ பொம்பளை. ஸோ அவள் யோஷித் வரா, சிறந்த பெண் அவள், யோஷித்தின பெண், சிறந்த பெண் அவள் வந்திருக்கா. யுத்தம் மாங்குரு ராஜேந்திர, யுத்தம் பண்ணாதே ஹே ராஜேந்திரா, நீ யுத்தம் பண்ணாதே, லாய்க்கு இல்லை. விசாரிய ஏவம் தியாதுனா, புத்தியால், தியான புத்தி, புத்தியால் இப்பொழுது, அதுனா இப்பொழுது, விசாரிய இவ்வாறு யோசித்து வந்தவள் பொம்பளை, நம்ம வரம் காப்பாற்றாது, அதை தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுட்டு யுத்தத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு யோசி. மாக்குருன்னு சொல்கிறார், யுத்தத்தை பண்ணாதேன்னே வேறு சொல்கிறான். तस्मात् बाहन्त कामा एषा प्राप्ता योषित् वरा प्रभो युद्धं मां कुरु राजेन्द्र
विचार्या एवं धिया अधुना विचार्य एवं देवी हि एषा महामाया प्रकृतिः परमामता कल्पान्तकाले राजेन्द्र सर्वसंहारकारिणी. ஸோ மகாமாயா தேவி, மகாமாயை இவள், எப்படி வேணா என்ன வேணா பண்ணுவள், மாயை ரூபிணி இவள். ஸோ தேவிஹி ஏஷா, இவள் சாட்சாத் மகாதேவியாக்கும் இவள். பிரகிருதிஹி பரமாமதா, இவள் பிரகிருதி என்று சொல்லக்கூடியவள். ஏன்னா மாயையும் அது பிரகிருத்தின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. ஸோ பிரம்மத்தோட சக்தி அதுதான் மாயை, அதுவே பிரகிருத்தியாக பரிணமிக்கிறது. ஸோ பரமமான பிரகிருதி ரூபிணியாக்கும் இவள். மதா, என்னுடைய கருத்து, கல்பாந்த காலே ராஜேந்திர, கல்பம் முடிகிற காலத்தில், கல்பம்ங்கிறது என்னது, பிரம்மாவுடைய ஒவ்வொரு டேக்கு பேர் ஒரு கல்பம்னு பேர். பிரம்மாவோட ஒரு டேங்கிறது, ஒரு டே நைட்டு சேர்ந்து 2000 சதுரகம், ஒரு டே 1000 சதுரகம், ஒரு நைட்டு அதே மாதிரி 1000 சதுரகம், 2000 சதுரகம் சேர்ந்தா தான் ஒரு டே நைட்டு. ஸோ அது பேர் ஒரு கல்பம். ஸோ கல்பம் அந்த காலே ராஜேந்திர, ஒரு கல்பம் முடிஞ்ச உடனே இவள் என்ன பண்ணுவள், இந்த தேவி ஆக்கப்பட்டவள் சர்வசம்ஹாரகாரிணி, எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிடுவார். நம்ம அங்கே படிக்கிற வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு கல்ப முடிவிலையும் பிரம்மாவாக்கப்பட்டவர் தான் பண்ணின சிருஷ்டியை தன்னுடைய வயிற்றுக்குள் எடுத்துக்கொண்டு விடுவார். அப்படியே அந்த எல்லாருமே காணாமல் போயிடுவான். அந்த சமயத்தில் எல்லாருமே பிரம்மாவோட வயிற்றுக்குள்ளே போயிடுவா அப்படின்னு அங்கே பார்க்குறோம். இங்கே என்ன சொல்கிறார், இங்கே சர்வசம்ஹாரகாரிணி, தான் படைத்த எல்லாவற்றையுமே இவள் அழித்து விடுவாள் ஒரு கல்ப முடிவு வரும்பொழுது. தேவி ஹி ஏஷா மகாமாயா பிரகிருதிஸ்தி பரமாமதா கல்பாந்த காலே ராஜேந்திர சர்வசம்ஹாரகாரிணி. उत्पादयित्री लोकानां देवानां ईश्वरी शुभा त्रिगुणा तामसी देवी सर्वशक्ति समन्विता. ஸோ லோகானாம் உத்பாதயத்ரி, சம்ஹாரம் பண்ணுறது மட்டுமில்லை, இவள் உலகத்தை ஏற்படுத்துபவள், உத்பாதனம் பண்ணுவள், தோற்றுவிப்பவள். தேவானாம் ஈஸ்வரி, தேவர்களுக்கெல்லாமே ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். சுபா, சோபனமானவள். திரிகுணா, முக்குணங்களோடு வடிவினல், முக்குண வடிவினலாக உள்ளவள். தாமசி தேவி, இந்த தாமசி நம்ம எங்கே பார்த்தோம், அந்த மது கைடவர்கள் வரும்போது தாமசி ரூபியாக தான் வந்தா தேவி. அந்த இடத்துல தாமசி ரூபியாக காளி ரூபம் எடுத்துக்கொண்டு அந்த மது கைடவரில் சம்ஹாரம் பண்ணுறோச்சு, அப்படி தான் வந்தா. ஸோ அப்படிப்பட்ட தாமசி தேவி இவளே தான் சர்வசக்தி சமன்விதா, இவளுக்கு சக்திக்கு குறவே கிடையாது, அப்படிப்பட்ட சக்தி உடையவள். உத்பாதயித்ரி லோகானாம் தேவானாம் ஈஸ்வரி சுபா திரிகுணா தாமசி தேவி சர்வசக்தி சமன்விதா. अजया च अक्षया नित्या सर्वज्ञा च सदा उदिता वेदमाता च गायत्री संध्या सर्वसुर आलया. ஸோ அவளோட அடைமொழி தான் வரிசையாக வருது. அஜய்யா, அஜயான்னு ஜெயிக்கவே முடியாதவளை, ஜெயிக்கவே முடியாதவள். அக்ஷயான்னு அழிவே கிடையாதவள், க்ஷயமாக இருந்துன்னு அழியக்கூடியது. அக்ஷயம்னா அழிவே கிடையாது அவளுக்கு. நித்யா, என்றைக்கும் இருக்கக்கூடியவள். சர்வஜா, எல்லாம் அறிந்தவள். சதா உதிதா, எப்பொழுது இருக்கா, ப்ரெசண்ட்டு. அவள் இல்லைங்கிற ஒரு பீரியடே கிடையாது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவள். வேதமாதா, வேதங்களுக்கெல்லாம் தலைவி, அம்மா. காயத்ரி, ஸோ ஓங்கார ரூபிணி தானே, காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ காயத்ரி அவள்கிட்ட தான் வருது. ஸோ அவளே தான் காயத்ரின்ற. சந்தியாதேவியும் அவளே. சர்வசுர ஆலயா, ஸோ எல்லா தேவர்களுக்கும் அவளே தான் இருப்பிடமாக உடையவள், எல்லா தேவர்களும் கதியாக அடையக்கூடியவள் அந்த தேவி. அப்படி தேவர்களுடைய ஆலயமாக இருக்கக்கூடியவள். அஜய்யா ச அக்ஷயா நித்யா சர்வஜ்ஞா ச சதா உதிதா வேதமாதா ச காயத்ரி சத்யா சர்வசுராலயா. निर्गुणा सगुणा सिद्धा सर्वसिद्धि प्रधा अव्यया आनन्दा आनन्ददा गौरी देवानाम् अभयप्रदा. ஸோ நிர்குண வடிவினல், அவளுக்கு ரூபமே கிடையாது, அப்படி நிர்குண வடிவினல். சகுணா, ரூபம் வேணும்னு எடுத்துவள். ஸோ எப்போ தேவையோ அப்போ ரூபத்தோடு வருவள், சகுண வடிவமாக வருவள். சித்தான்னு எப்போ இருக்கா, எப்போவுமே நம்மளோட ஹிருதயத்திலே உட்காந்துருக்கா, சித்தமாக இருக்கா. நம்ம தான் அதை மறைச்சிட்டு பார்க்காம மாயையில் மூழ்கின்னு இருக்கோம். சித்தமான பொருள். சர்வ சித்தி பிரதா, என்ன தேவையோ உனக்கு, என்ன காரியம் நடக்கணுமோ அதெல்லாம் சித்தியை தரக்கூடியவள் அவள். அவ்யயா, அழிவற்றவள். அவ்யயம்னா அழிவில்லாதது. ஆனந்தா, அவளே ஆனந்தம், அவளே ஆனந்தமாக இருக்கா. ஆனந்ததா, நம்மளுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள்.
நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ சின்ன சின்ன சந்தோஷத்தில் ஆஹான்னு பேரானந்தம் அடையிறோம் நம்ம. ஆனால் அவளுடைய ஆனந்தம், பேரானந்தத்தில் ஒரு துளி தான் இது. நம்ம கிடைக்கக்கூடிய ஆனந்தங்கள், நம்ம அனுபவிக்கிற ஆனந்தங்கள்லாம் அவளுடைய ஆனந்தத்துலேருந்து ஒரு சின்ன துளி. ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஆனந்தம் கிடைக்கிறதோ அவளுடைய அந்த துளிகளே அது கௌரி. ஸோ போன ஸ்லோகத்தில், முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம் தாமசின்னு பார்த்தோம். தாமச ரூபியா காளியாக இருக்கா. கௌரின்னு சொன்னால் செக்கச்சவையல்னு இருக்கா. இப்போ நம்ம பயர்னே பார்த்தோம் இல்லையா, அம்பிகையாக வந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகைங்கிறது கௌரி தான். கௌரிங்கிறது வெள்ளை சவக்கச்சவையல்னு இருக்கக்கூடிய ரூபமாக இருக்கக்கூடியவள் கௌரி. தேவி மகாத்மியத்தில் பார்த்தானா மொதல் சாப்டரில் அவள் வந்து மது கைடப வதம் வரும்போது அவள் காளியாக வரா. அடுத்த ஒரு 4 சாப்டரில் வரும்போது, அடுத்த 4 சாப்டரில் அவள் கௌரியாகத்தான் வரா. கௌரியாக தான் அவளை சுதிக்கிறோம், தியான ஸ்லோகத்தில் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகாலட்சுமி, சாரி சரஸ்வதி, லாஸ்ட்டாக சரஸ்வதி. ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. கௌரிங்கிறது மகாலட்சுமி, செக்கச்சவையில் வரும்போது மகாலட்சுமின்னு சொல்கிறோம் அவளை. ஸோ துர்கையாகவும் கடைசி பின்னாடி வரக்கூடியது எல்லாமே சரஸ்வதி. அதனால் தியான ஸ்லோகத்தில் சரஸ்வதியும் கொண்டாடுறோம்னு சொல்லி அந்த மாதிரி தியான ஸ்லோகத்தில் வரும். ஸோ அந்த மாதிரி துர்கையாக தாமசின்னு சொல்கிறோம், கௌரியாக மகாலட்சுமியோடையும் தான் கௌரியாக. தேவானாம் அபயப்பிரதா, தேவர்களுக்கெல்லாம் அபயத்தை கொடுக்கக்கூடியவள், பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படி சொல்லக்கூடியவள் அவள். நிர்குணா சகுணா சித்தா சர்வசித்தி பிரதா அவ்யயா ஆனந்தா ஆனந்ததா கௌரி தேவானாம் அபயப்பிரதா. ஏவம் ஞாத்வா மகாராஜ வைரபாவம் யஜ அனயா சரணம் பிரஜ ராஜேந்திர தேவி த்வாம் பாலயிஷ்யதி. ஹே மகாராஜா, ஹே சும்பா, இவ்வாறு அறிந்து கொண்டு ஏவம் ஞாத்வா, இப்படி தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் அவளை தோக்கடிக்க முடியாது, எல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்டான் எப்படிப்பட்டவள்னு, அதெல்லாம் புரிஞ்சுட்டு வைரபாவம் தேஜ, நீ வந்து அவள்கிட்ட விரோதம் பாராட்டாதே, வைரபாவத்தை விட்டுவிடு. அனையா, இவளோட நீ விரோதத்தன்மையை விட்டுவிடு. சரணம் பிரஜ ராஜேந்திரன், அவள் காலில் போய் சரணம்னு போய் விழு. தேவி உன்னை மன்னிப்பள். தேவி துவாம் பாலயிஷ்யதி, உன்னை காப்பாற்றுவான். ஸோ நீ அவள் காலில் போய் சரணம்னு போய் விழு, உன்னை அவள் காப்பாற்றுவாள். ஏவம் ஞாத்வா மகாராஜ வைரபாவம் த்யஜ அனயா சரணம் பிரஜ ராஜேந்திர தேவி த்வாம் பாலயிஷ்யதி. ஆக்ஞாகரஹ பவ ஏதஸ்யாஹ சஜ்ஜீவய நிஜம் குலம் ஹதசேஷாஸ்ச ஏ தைத்யாஹ தே பவந்து சிர ஆயுஷः. ஸோ தஸ்யாக ஆக்ஞாகரக பவ ஏதஸ்யாகன்னு இவளோடு, இந்த பெண் வந்திருக்காளே, அவள் சொல்லக்கூடிய ஆர்டரை நிறைவேற்றுபவனாக ஆக்ஞாகரக, தேவி ஆக்ஞா கொடுப்பல், ஒரு ஆர்டர் கொடுப்பல், அதை செய்பவனாக நீ ஆகு. பவன நீ ஆகு. சஞ்சீவைய நிஜம் குலம், உன்னுடைய குலத்தை காப்பாற்றப்பா, உயிர் கொடு, உன் குலெல்லாம் அழிஞ்சின்னு இருக்குப்போ, அது சஞ்சீவினி மருந்தாட்டமா நீ போய் சரணாகதி பண்ணி உன் குலத்தெல்லாம் காப்பாற்று, சஞ்சீவனி மருந்தாக இரு. ஹதசேஷாஷையே, செத்து போன மீதி, ஹதன கொன்ற, செத்து போன, சேஷா மிச்சம். ஸோ மீதி உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ, தைத்தியாகா தே பவந்து சிர ஆயுஷக, நெடிய ஆயுளோடு இருக்கட்டும். சிரம்னா லாங், ஆயுஷக நெடிய ஆயுளோடு அந்த அசுரர்கள் மிஞ்சின அசுரர்களாவது நீண்ட ஆயுளோடு இருக்கட்டும். நீ அதுக்காக தயவு செய்து அவளோட காலில் போய் விழுன்னு கெஞ்சறா. ஆக்ஞாகரஹ பவ ஏதஸ்யாஹ சஞ்சீவய நிஜம் குலம் பதசேஷாச்ச ஏ தைத்யாஹ தே பவந்து சிர ஆயுஷः. व्यास उवाच इति तेषां वचः श्रुत्वा शुम्भः सुरबलार्दनः उवाच वचनं सत्यं वीरवर्यगुणान्वितम्. ஸோ இப்படி அந்த கணமெல்லாம் வந்து சொல்லித்து இல்லையா, நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கணுன்ட்டு யாரோ ஒருத்தன் சொன்ன மாதிரி தான் போடுறான், சிங்குலரில் போடுறான். ஆனால் மொத்த கூட்டத்தோட அபிப்பிராயத்தை ஒருத்தன் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வியாசர் இப்போ சொல்கிறார், இப்படியெல்லாம் அவளுடைய வார்த்தையெல்லாம் கேட்ட வச்சக தேஷாம் வச்சக, அவளுடைய வார்த்தைகளை கேட்ட சும்பன் சுரபல அர்த்தனக, தேவர்களுடைய பலத்தை அடித்து நொறுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட சும்பன், தத்தியம் வச்சனம், அதாவது தத்தியம்னா உள்ளது உள்ளபடி, யதாவத்து என்னது அந்த நேரத்தில் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை, வீரவரிய குணான்விதம், சிறந்த வீரர்களுடைய குணத்துக்கு ஏற்றார் போன்ற வார்த்தைகளை உவாச்ச சொன்னான்.
सुरबलार्दनः उवाच वचनं सत्यं वीरवद्य गुणान्वितम् शुम्भ उवाच मौनं कुर्वन्तु भो मन्दाः यूयं भग्नारणाजिरात् शीघ्रं गच्छत पाताళம் जीवित आशा बलीयसी. அப்போ சும்பன் சொல்கிறான், போ மந்தாகா, ஏன் மந்தர்களே, மந்த புத்தி படைத்தவர்களே திட்டுறான் இப்போ சும்பன். மௌனம் குர்வந்து, போர் நிறுத்துங்க, பேச்செல்லாம் நிறுத்துங்க, மௌனத்தை பண்ணுங்க. ரண அஜிராத் யூயம், நீங்கள் எல்லாரும் ரணமுற்றத்திலிருந்து, ரண அஜிரம்னா முற்றம், அந்த போர் முகத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் பக்னாக உடஞ்சி போய் வந்திருக்கீர்கள், கை கால் காணோம், எல்லாம் ரத்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் யூயம், நீங்கள் சீக்கிரம் பாதாளம் கச்சத போங்க, எல்லோரும் பாதாளத்துக்கு போங்க, நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய தேவையே கிடையாது, நீங்கள் இப்படிலாம் லெக்சர் கொடுக்காதீங்க, போய் சேருங்கன்றார். ஜீவித ஆஷா பலியசி, ஆமாம்மா, உயிர் வாழற ஆசை ரொம்ப பலம்தான், பலமானது தான் உங்களோட ஆசை, உயிர் வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு ரொம்ப இருக்கு இல்லையா, அந்த ஆசை, ஆஷான ஆசை பலியசி ரொம்ப பலமானது, ஆகவே நீங்கள் போருக்கெல்லாம் போக வேண்டாம், போய் பாதாளத்துக்கு போய் சேருங்கன்றான் சுப்பர். மௌனம் குர்வந்து கோ மந்தாஹ யூயம் பக்னாரணாஜிராத் ஷீக்ரம் கச்சத பாதாளம் ஜீவிதாஷா பலியசி. दैवाधीनं जगत् सर्वं का चिन्ता अत्र जये मम देवाः तथैव ब्रह्माद्याः दैवाधीनाः वयं यथा. ஜகத் சர்வம் தெய்வாதீனம், உலகமே விதிக்கு கட்டுப்பட்டது, தெய்வம் விதிக்கு கட்டுப்பட்டது, அடிமையாக இருக்கக்கூடியதான் இந்த உலகமே. காச்சிந்திராத்திர ஜெயமம, அதில் என்ன உங்களுக்கு யோசனை வேண்டி கிடக்கு, என்னுடைய ஜெயம் எப்படியோ அது விதிக்கு கட்டுப்படுது, உலகமே விதி கட்டுப்பட்டதுன்னு சொல்லும்போது நான் ஜெயிப்பேனாங்கிறதுல உங்களுக்கு என்ன கவலை, அது விதி எப்படி இருக்கோ அது போல் டிசைட் ஆகும், நான் போகிறதான் பண்ணுறேங்கிறாமா. தேவாகா ததைவ பிரம்மாதியாக, அதே மாதிரி தேவர்களுக்கு அது உண்டு இல்லையா, அந்த விதி தேவர்களையும் கட்டுப்படுத்தும், பிரம்மனையும் கட்டுப்படுத்தும். ஸோ தெய்வ அதீனா வயம் யதா, நம்ம எப்படி அந்த விதிக்கு கட்டுப்பட்டிருக்கோமோ, பயம் நம்ம எப்படி கட்டுப்பட்டிருக்கோமோ, அதுபோல் பிரம்மாவும் தேவர்களும் விதிக்கு கட்டுப்பட்டவர்களே. दैव अधीनं जगत् सर्वं का चिन्ता अत्र जये मम देवः तदैव ब्रह्माद्याः दैव अधीना वयं यथा. ब्रह्मा विष्णुश्च रुद्रो अयं यमः अग्निः वरुणः तथा सूर्यचन्द्रः तथा शक्रः सर्वे दैववशाः किल. ஸோ பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ யமன் அக்னி வருணன் எல்லாருமே, சூரியன் சந்திரன் சகல பேரும், சக்கரகான இந்திரன் சகல பேரும் தெய்வவசாக கில, எல்லாருமே விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், தெய்வத்தோடைய வசத்தில் இருப்பவர்கள் தான். विष्णुरुद्रो अयं यमः अग्निर्वरुणः तदा सूर्यचन्द्रः तथा शक्रः सर्वे दैववशाः किल. का चिन्ता तर्हि मे मन्दाः यद्भावि तद्भविष्यति उद्यमः तादृशः भूयात् यादृशी भवितव्यता. கா சிந்தா, உங்களுக்கு என்ன கவலை, தர்ஹி மே மந்தாக, மந்தர்களே என்னை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீர்கள், தெய்வம் எப்படி இருக்கோ அதுபோல் எனக்கு நடக்க போகிறது. எத் பாவி தத் பவிஷ்யதி, எது நடக்கணுமோ அது நடக்கும், பாவின்னு ஃப்யூச்சரில் எது நடக்கணுமோ தத் பவிஷ்யதி அது நடக்கும். உத்தியமக தாதிருஷக பூயாத்து, ஆனால் முயற்சி இருக்கணும், முயற்சி கண்டிப்பாக செய்யணும், உத்தியமம் பண்ணி ஆகணும். யாதிருஷி பவிதவ்யதா, ஸோ எப்படி நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த முயற்சி எடுக்கணும். அப்படின்னு என்னது, நம்ம ஜெயிக்கணும் தான் முயற்சி எடுக்கணும், நம்ம முயற்சி தோக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது, ஓடி போகிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. நம்ம முயற்சி எது நடக்கணுமோ பவிதவ்யதா, நமக்கு ஜெயம் கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம அந்த முயற்சி எடுக்கணும்னு சொல்கிறான் சும்மன். चिन्तादर्हि मे मन्दाः यद्भावि तद्भविष्यति उद्यमः तादृशो भूयात् यादृशी भवितव्यता. सर्वथा एवं विचार्य एव न शोचन्ति बुधाः क्वचित् स्वधर्मं न त्यजन्ति इह ज्ञानिनः मरणात् भयात्. சர்வதா ஏவம் விசாரியா, நிச்சயமாக இந்த மாதிரி தான் யோசிக்கணும், இப்படி தான் நம்ம முயற்சியை பற்றி தான் யோசிக்கணுமே தவிர உங்களை மாதிரி ஓடி போகிறத பற்றி யோசிக்கக்கூடாது.
ந சோச்சந்தி புதாகா கொச்சித்து. இப்படி யோசிக்கும் போது நமக்கு வந்து கவலை கிடையாது. சோச்சன்னா கவலை, சுச்சா மா சுச்சகான்னு சொல்கிறோம் இல்லையா, கவலைப்படவே மாட்டா. ஏன்னா அறிவாளிகள் கவலைப்பட மாட்டா. எது நடக்கணுமோ நடக்கட்டும், நம்மளோட முயற்சி கைவிட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஸ்வதர்மம் ந தியஜந்தீக. என்னுடைய தர்மம் என்னது, நான் இப்போ போர் பண்ணி ஆகணும். அந்த தர்மத்தை யாருமே அறிவாளிகள் யாருமே விடமாட்டா. ந தேஜந்தி, விடவே மாட்டா. ஞானினக அறிவு சார்ந்தவர்கள் மரணாத்மயாத் சத்துருவமோ அப்படிங்கிற பயத்தினால தன்னுடைய முயற்சியை ஒருபோதும் விடவே மாட்டார்கள். தன்னுடைய தர்மத்திலேயே நிலைத்து நிற்பார்கள் படித்தவர்கள், அறிவாளிகள். சர்வதா ஏவம் விசார்ய ஏவ ந சோசந்தி புதா க்வசித் ஸ்வதர்மம் ந த்யஜந்தி இஹ ஞானினஹ மரணாத் பயாத். சுகம் துக்கம் ததைவ ஆயுः ஜீவிதம் மரணம் ருணாம் காலே பவதி சம்பிராப்தே சர்வதா தெய்வ நிர்மிதம். ஸோ சுகமோ துக்கமோ ஆயுசு, நமக்கு எவ்வளோ லைஃப் டைம் இருக்குது, அதுவும் ஜீவிதம் வாழ்க்கை மரணம் எல்லாமே நம்ம எப்போ சாகணும், எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழணும், எப்படி வாழணும், எல்லா சுகமோ துக்கமோ சகலமே மனிதனுடைய நிருணாம்னு மனிதர்களுடைய எல்லாமே சம்பிராப்தே காலே பவதி, அந்தந்த வேளையில் அது நடக்கும். ஸோ சுகம் கிடைக்கிற நேரம் வந்தால் அந்த காலத்தில் சுகம் வரணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக வரும், துக்கம் வரணும்னா வரும். ஸோ சம்பிராப்தே காலே, எந்த நேரத்தில் நடக்கணும்னு அந்த விதிச்சிருக்கோ அது நடக்கும். சர்வதா தெய்வ நிர்மிதம், நிச்சயமாக அது எல்லாமே விதிப்படியாக தான் நடக்கும், தெய்வத்தினால் நிர்மாணிக்கப்பட்டது. சுகம் துக்கம் சதைவ ஆயுः ஜீவம் ஜீவிதம் மரணம் ரிணாம் காலே பவதி சம்பிராப்தே சர்வதா தெய்வ நிர்மிதம். காலே பவதி சம்பிராப்தே பிரம்மா பததி காலே ஸ்வே விஷ்ணுश्च பார்வதி பதிः நாசம் கச்சந்தி ஆயுஷः அந்தே சர்வே தேவாः சவாசவாः. ஸோ பிரம்மா ஸ்வே காலே பததி, பிரம்மாவுக்கு ஒரு காலம் உண்டு, அவருக்கு 100 வயசு. ஸோ அவர் தன்னுடைய காலம் முடிஞ்சால் அவரும் பத்தத்தி கீழே விழுந்துடுவார், அவரும் போயிடுவார். அப்புறம் வேறு பிரம்மா தான் வரணும். விஷ்ணுஷ்ட பார்வதிபதி, அது மாதிரி விஷ்ணுவும் அந்த காலத்தில் முடிஞ்சிடுவார். பார்வதிபதி ஆகப்பட்ட சிவனும் போயிடுவார். ஸோ கச்சந்தி ஆயுஷக அந்தே நாசம், அதாவது ஆயுசு முடிகிற நேரத்தில் அவளோட ஆயுசு எவ்வளவு நிர்மாணிக்கப்பட்டிருக்கோ அது வரை தான் இருப்பா. அந்த ஆயுசோட முடிவில் நாசம் கச்சந்தி, நாசத்தை அடைவார்கள், இறந்து போவார்கள். சர்வே தேவாக ச வாசவாக, இது எல்லாருக்கும் பொருந்தும், தேவர்களுக்கும் பொருந்தும். ச வாசவாக, வாசவனோடு கூட, வாசவன் இந்திரனோடு கூட சகல தேவர்களுக்கும் இதுதான் பொருத்தம். பிரம்மா பததி காலே ஸ்வே விஷ்ணுச்ச பார்வதி பதிः நாசம் கச்சந்தி ஆயுஷः அந்தே சர்வே தேவாः வாசவாः. ததா அஹமபி காலஸ்ய வசகः சர்வதா அதுனா நாசம் ஜயம் வா கந்தாஸ்மி ஸ்வதர்ம பரிபாலனாத். ஆகவே ததா அகமபி, நானும் காலத்தின் வசப்பட்டவன். சும்மன் சொல்கிறான், எனக்கும் ஒரு காலம் உண்டுப்பா, எனக்கு ஆயுசு தீரணும்னு ஒரு காலம் வந்தால் நானும் போய் தான் ஆகணும். ஸோ காலசிய வசக, காலத்தின் வசத்தில் நான் இருக்கிறேன். சர்வதா அது நான் நிச்சயமாக இப்பொழுது அப்படி தான் இருக்கேன். நாசம் ஜெயம்பா கந்தாஸ்மி, எனக்கு நாசம் ஏற்படலாம், நான் செத்து போகலாம், இல்லை ஜெயம் கிடைக்கலாம், சொல்ல முடியாது, விதி எப்படி இருக்கு சொல்ல முடியாது. ஸோ ஜெயம்பா கந்தாஸ்மி, ஜெயத்தை அடைவேனோ தெரியாது. ஸ்வதர்ம பரிபாலனா, ஆனால் தர்மத்தை நான் பரிபாலனை பண்ணி தான் செய்வேன், தர்மத்தை நான் காப்பேன், யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு முடிவோடு இருக்கான் சுமன். ததா அகமபி காலஸ்ய வசகः சர்வதா அதுனா கரெக்ட். ததா அதுனா நாசம் ஜயம் வா கந்தாஸ்மி ஸ்வதர்ம பரிபாலனாத். आहूतः अपि अनया कामं युद्धाय अबलया किल कथं पलायनपरः जीवेयं शरदां शतम्. ஸோ அனையா ஆகூத்தக அப்பி, அவள் கூப்பிட்டுருக்கா, யுத்தம் பண்ண வான்னு கூப்பிட்டுருக்கா என்ன. ஸோ அப்படி ஆகூத்தக அப்பி, என்னை கூப்பிட்ட போதிலும் காமம் யுத்தாய அபலையாக்கில, ஒரு அபலை பெண்ணு தனியாக இருக்கா, ஒரு பெண்ணு என்னை யுத்தத்துக்காக வேண்டி வாவான்னு கூப்பிட்டுருக்கா. அப்போது கதம் பலாயன பிறகு, அப்போ நான் ஓடலாமா, தப்பு இல்லையா, நான் எப்படி ஓட முடியும்? ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்னை யுத்தத்துக்கு கூப்பிட்டுக்கும் போது கதம் எப்படியாக்க நான் ஓட முடியும்?
ஜீவேயம் சரதாம் சதம், இல்லை நான் 100 ஆயுசு இருக்க போகிறேன்னா, சரதாம் சதம்னு சரத்து காலத்து 100 சரத்து காலம்னு என்னது 100 வயசு. ஸோ 100 வயசு இருப்பேனா தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இவள் கூப்பிட்டப்பறம் நான் ஓட முடியாது, நான் ஓடவே மாட்டேன் அப்படிங்கிறேன். ஆகூத அபி அனயா காமம் யுத்தாயா அபலயா கில கதம் பலாயன பரஹ ஜீவேயம் சரதாம் சதம் கரிஷ்யாமி அத்ய சங்கிராமம் யத்வாபி தத் பவது இஹ ஜயோ வா மரணம் வாபி ஸ்வீகரோமி யதா ததா. ஸோ அத்ய சங்கிராமம் கரிஷ்யாமி, நான் இன்று போர் பண்ணுவேன். யத்பாவி தத் பவது, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். யத்பாவின்னு நடக்க போக வேண்டியது, ஃப்யூச்சரில் எது நடக்குமோ தத் பவது அது நடக்கட்டும். இங்கே ஜெயோவா மரணம் பாப்பி, எனக்கு ஜெயம் கிடைக்கட்டும், இல்லாட்டா மரணம் கிடைக்கட்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். ஸ்வீகரோமி, ஏற்றுக்கொள்வேன். யதா ததா, எது நடக்கிறதோ மரணத்தையும் ஏற்றுக்கொள்வேன், இல்லையா ஜெயம் கிடைச்சா அதையும் ஏற்றுக்கொள்வேன். அதனால எனக்கு ரெண்டும் ஒன்று தான், நான் இப்போ யுத்தம் பண்ணுவேன். கரிஷ்யாமி அத்ய சங்கிராமம் யத்வாபி தத் பவது இஹ ஜயோ வா மரணம் வாபி ஸ்வீகரோமி யதா ததா. दैवं मिथ्या इति विद्वांसः वदन्ति उद्यमवादिनः युक्तियुक्तं वचः तेषां ये जानन्ति अभिभाषितम्. ஸோ வித்வாம்சக, அதாவது உத்தியமவாதினக வித்வாம்சக, அதாவது உத்தியமம் தான் சிறந்தது, முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாளே, அப்படிப்பட்ட அறிவாளிகள் தெய்வம் மித்யா இது வதந்தி, அவா சொல்லுவா, விதியை நம்ப மாட்டாவா. அதாவது முயற்சி காக்கும்னு சொல்கிறா இல்லையா, விதி எப்பேற்பட்ட இருந்தாலும் கூட முயற்சி திருவணி ஆக்கும்னு சொல்கிறா. அப்படி சொல்லக்கூடியவர்கள் வித்வாம்சர்கள். அவர்கள் விதியை நம்ப மாட்டா, அது மித்தியை, அது வந்து நடக்கும் நடக்காதுன்னு எதுவும் சொல்ல முடியாது, அது மித்தியை, அப்படி அந்த வாதத்தையே ஏற்றுக்கொள்ள மாட்டான், அப்படி சொல்லுவான். யுக்தி யுக்தம் வச்சகா தேஷாம், அதாவது பொருத்தமான வார்த்தை, அது யுக்தியோடு கூடியது. ஸோ அது பொருத்தமான வார்த்தைகள், அவர்களுடைய வார்த்தைகள். தேஷாம் வச்சக ஏ ஜானந்தி அபிபாஷிதம். அபிபாஷிதம்னு சொன்னான்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, வேதத்தை படித்தவர்கள், சாஸ்திரம் படித்தவர்கள், அவர் அதை கற்றுக்கொண்டவர்கள், அதை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், அது பொருத்தமானதே அப்படிங்கிறான் சும்பன். தெய்வம் மித்யா இது வித்வாம்சஹ வதந்தி உத்யமவாதினஹ யுக்தியுக்தம் வச்சஹ தேஷாம் ये जानन्ति अभिभाषितम्. उद्यमेन विना कामं न सिद्ध्यन्ति मनोरथाः कातरा एव जल्पन्ति यद्भाव्यं तद्भविष्यति. ஸோ உத்தியமம் இல்லாமல், முயற்சி இல்லாமல் ந சித்தியந்தி மனோரத்தாக, நீ ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆசைப்பட்டால் அதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ உன்னுடைய மனோரதங்கள் ஈடேறணும், அது நடக்கணும் அப்படின்னா முயற்சி வேணும். ஸோ அதாவது சிம்மசிய முகே அப்படி ஸ்வயம் என்னது மிருகாகா ந சலந்தின்னு சொல்லி ஒரு ப்ராவர்பு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அதாவது சிங்கம் கூட தூங்கிட்டு இருந்தால் என்ன, மிருகங்கள்லாம் அதோட வாயில் போய் தானே போய் விழுமா, சிங்கம் கூட முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மாதிரி நம்ம முயற்சி இல்லாட்ட எதுவுமே நடக்க ந சித்தியந்தி, எதுவுமே நடக்காது மனோரதங்கள்லாம். காத்தராயவ ஜல்பந்தி, காத்தரான கோழைகள் தான் சொல்லுவா, எத்பாவியம் தத் பவிஷ்யதி அப்படிம்பாளாவா, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும்ப்பா, நம்ம முயற்சி பண்ணி என்ன போகிறது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் கோழைகள்ங்கிறார். உத்யமேன வினா காமம் ந சித்யந்தி மனோரதாः பாதராயேவ ஜல்பந்தி யத்பாவ்யம் தத் பவிஷ்யதி. अदृष्टं बलवद्मूढाः प्रवदन्ति न पण्डिताः प्रमाणं तस्य सत्त्वे किम् अदृश्यं दृश्यते कथम्. ஸோ அதிருஷ்டம் பலவத் மூடாக பிரவதந்தி, அதாவது அதிர்ஷ்டம் தான் ரொம்ப பலசாலியானது. அதிர்ஷ்டம் இருக்கணும்ப்பா, ஜெயிக்கிறதுக்கோ தோக்கிறதுக்கோ அதிர்ஷ்டம் இருக்கணுங்கிறா. அதிர்ஷ்டம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, எதை பார்க்கலையோ அது அதிர்ஷ்டம், பார்க்காத விஷயம் அதிர்ஷ்டம். ஸோ நம்ம இதுவரை நினச்சி கூட பார்க்கல, அது நடக்கிறது, அப்போ அதிர்ஷ்டம் அது. ஸோ அது பலசாலியானது, அதிர்ஷ்டம் தான் ரொம்ப பலம் வாய்ந்ததுன்னு மூடர்கள் சொல்கிறார்கள். நான் பண்டிதாக, பண்டிதர்கள் அந்த மாதிரி பேச மாட்டாவா. ஸோ தஸ்ய சத்வே பிரமாணம் கிம். ஸோ அந்த சத்வேனா அதோட பலம், அதாவது அதிர்ஷ்டத்தோட பலத்தில் என்ன ப்ரூஃப் இருக்குது, அது யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? அதிர்ஷ்டம் தான் பலசாலியானதுங்கிறது யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா? யாரும் ப்ரூவ் பண்ணுவேன். சத்துவாங்கிறது இந்த இடத்துல பலம்னு அர்த்தம்.
ஸோ அதோடைய பலத்தில் எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதிர்ஷ்டம் தான் பலசாலின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்களோட பேச்சு அது. கிம் அதிருஷ்யம் திருஷ்யத்தை கதம், பார்க்காதது எப்படிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அதிர்ஷ்டம் திருஷ்யமாகுமா? பார்க்காதது தான் அதிர்ஷ்டம்னே பேர். அந்த அதிர்ஷ்டத்தை நீ பார்க்க முடியுமா? அது என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறான்னு சொல்லுவார். அதிருஷ்டம் பலவன்மூடாஹ பிரபதந்தி ந பண்டிதாஹ பிரமாணம் தஸ்ய சத்வே கிம் அதிருஷ்யம் திருஷ்யதே கதம். அதிருஷ்டம் क्वापि दृष्टं स्यात् एषा मूर्ख विभीषिका अवलम्बं विना एव एषा दुःखे चित्तस्य धारणा. ஸோ எப்போவாவது அதிர்ஷ்டமானது திருஷ்டமாகுமாங்கிறான். பார்க்காத ஒன்று பார்க்கும்படியாக எப்படி வரும்? ஒரு சமயத்துலேயும் அது மாதிரி பார்க்க முடியாது. அதிர்ஷ்டத்தையே பார்க்கவே முடியாது. மூர்க்க விபீஷிகா, மூர்க்கர்களுக்கு இது பயம் கொடுக்கக்கூடியது. ஸோ அது அதிர்ஷ்டத்தை நம்பினா அவள் சில சமயம் அது கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது, பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாத ஒன்றை நம்பின்னு இருக்க வேண்டியது. அது மூர்க்கர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ திடீர்னு ஒரு பார்க்க முடியாத ஒரு சாமான் நம்ம கண் முன்னாடி நின்னா அது பயப்படுவோம். எல்லாரும் பார்த்தாலே பயப்படுவோம். ஒரு சாமானை எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துன்னா ஏதோ பேய் பிசாசோன்னு நினைப்போம், அப்படி இருப்போம். அந்த மாதிரி பயத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று தான் மூர்க்கர்களுக்கு. அவலம்பம் வினா ஏஷா, அதாவது ஆதாரம். அவலம்பம்னா ஒரு கொழுகொம்புன்னு அர்த்தம். ஸோ ஒரு விதமான ஆதாரமும் கூட இல்லாமல், வினா இல்லாமல், ஏஷா துக்கே சித்தஸ்ய தாரணா. ஸோ இது மனசில் தோன்றக்கூடிய ஒன்று தான். இந்த அதிர்ஷ்டங்கள்லாம் பேச்செல்லாம் சும்மா பேச்சு. மனசில் ஏதோ ஒரு தோன்றது, ஃபைனலாக பார்த்தா அது ஒரு கஷ்டத்தில் மனசில் ஒரு பயத்தை, துக்கே, அதாவது துக்கத்தில் மனசெல்லாம் பயந்துருக்கும் போது ஏஷா, இது இந்த அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனசில் துக்கத்தை ஏற்படக்கூடியதாகத்தான் முடியுமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அப்படி ஆதாரமாக அடிக்கிறான்னு நம்ம சும்பன். அதிருஷ்டம் क्वापि दृष्टं स्यात् एषा मूर्ख विभीषिका अवलम्बं विना एव एषा दुःखे चित्तस्य धारणा. राधे कृष्ण मैम. सेकंड लाइन ना. ओके. चक्री समीपे संविष्टा संस्थिता पिष्टकारिणी उद्यमेन विना पिष्टं न भवति एव सर्वथा. சக்ரி சமீபே சம்பிஷ்டா, அதாவது சக்ரின்னு அரைக்கும் எந்திரம். ஒரு சக்கரத்தை அப்படி எந்திரம் இருக்க, அதுக்குள்ளே உள்ள சாமானை போடுறோம் இல்லையா, தானியத்தெல்லாம் உட்காந்து அரைக்கிறோம், திரிக்கிறோம் இல்லையா அந்த எந்திரத்தில். ஸோ சக்ரி சமீபே சம்பிஷ்டா. ஸோ அந்த பிஷ்டம்னு சொன்னாலே அரைக்கிற எந்திரத்துக்கு தான் பிஷ்டம்னு பேர். ஸோ ஒரு தானியம் இருக்குது, அந்த தானியத்தை அந்த அரைக்கிற எந்திரத்தில் பக்கத்தில் வச்சானா அது அரையுமா? நீ அதில் போடணும், அதை சுற்றணும், அப்போ தான் அது அரைப்படும், அப்போ தான் அது தானியம் பொடியாகும். அதனால் புத்தியமேன வினா பிஷ்டம் ந பவதி, அது அரைத்ததாக ஆகவே ஆகாது. நீ அது பக்கத்தில் கொண்டு வச்ச உடனே அதை உட்காந்து அந்த மிஷினை உத்தியமம் பண்ணி அதை முயற்சியோடு அதை சுத்தாட்டானா அது ஒரு நாள் அது மாவே ஆகாது, பிஷ்டமாக ஆகாது, சர்வதா நிச்சயமாக. ஆகவே முயற்சி இல்லாமல் அதிர்ஷ்டம் வரப்போகிறதுன்னு உட்காண்டிருக்காதேன்னு சொல்கிறார். समीपे संविष्टा संस्थिता पिष्टकारिणी उद्यमेन विना पिष्टं न भवति एव सर्वथा. उद्यमे च कृते कार्यं सिद्धिं याति एव सर्वथा कदाचित् तस्य न्यूनत्वे कार्यं नैव भवेत् अपि. ஸோ உத்தியமேச்ச கிருதே, அதாவது உத்தியமம் பண்ணியாச்சு, நல்ல முயற்சியை பண்ணியாச்சு. காரியம் சித்தியும் யாத்தி ஏவ சர்வதா, காரிய சித்தி ஏற்படத்தான் செய்யும். நீ முயற்சி பண்ணினா காரிய சித்தி ஏற்படாதுன்னு எப்படி சொல்லுவேன்? கதாச்சித்து தசிய நியூனத்துவே, சில சமயம் என்ன ஆகிடுது, முயற்சி இல்லாமலே காரியம் செய்யமாயிடுது. நியூனத்துவேன்னு, நியூனம்னு ரொம்ப கம்மி, முயற்சி ரொம்ப இருக்கவே இருக்காது, ரொம்ப லைட் எஃபர்ட்டு. அப்படி முயற்சி கம்மியாக போட்டால் கூட அப்போ சில சமயம் காரியம் நைவ பவேத்து, காரியம் கொஞ்சம் குறைஞ்சாலும், சாரி நியூனத்துவேன்னு இந்த இடத்துல எப்படி எழுதுனா முழு முயற்சியை போட்டு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சியில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலும், நியூனம்னா குறை. ஸோ முயற்சி நம்மளை போடக்கூடிய முயற்சியில் ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் கூட காரியம் நைவ பவேத்து, காரியம் நடக்காதுங்கிறேன். ஸோ முழு முயற்சியோடு நீ காரியம் பண்ணினா தான் ஜெயிக்க முடியுமே தவிர அறகுறையாக நான் முயற்சியை போட்டு நான் ஜெயிக்கலையேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. उद्यमे च कृते कार्यं सिद्धिं याति एव सर्वथा कदाचित् तस्य न्यूनत्वे कार्यं नैव भवेत् अपि.
देशं कालं च विज्ञाय स्वबलं शत्रुजं बलं कृतं कार्यं भवति एव बृहस्पति वचः यथा. தேசத்தை அறிஞ்சு யுத்தம் பண்ணா. இந்த டைம் நல்ல டைமா, காலம் இந்த நேரத்தில் சண்டைக்கு போகிறது கரெக்டாக பலன் கொடுக்குமா இல்லையா? இப்போ தேவர்கள் இப்போ பதவி இழந்து உக்காண்டிருக்கா, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் பலி சக்கரவர்த்தி அபகரிச்சுட்டு போயிட்டான், இந்திரன் ஸ்தானத்தை விட்டு போயிட்டான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லாரும் போய் கேட்குறா. அப்போ என்ன சொல்கிறார் விஷ்ணு? என்ன சொல்கிறாரு? இப்போ நேரம் சரியில்லை, இப்போ நீங்களெல்லாம் இப்போ இப்படி தான் இருக்கணும், பின்னாடி வாமன அவதாரம் எடுத்து அதை ஏமாற்றி தான் அந்த பலி சக்கரவர்த்தியில் பறிக்கணும்னு சொல்கிறார். சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லைங்கிறார். அதனால் அந்த தேசத்தையும் காலத்தையும் அறிஞ்சு தான் யுத்தம் பண்ணணும். ஸ்வபலம் சத்ருஜம்பலம், அது மட்டும் இல்லை, நம்மளோட பலம் எப்படி ஜெயிக்க முடியுமா, சத்ருவோட பலம் எப்படி, அவன் உயர்ந்த பலசாலியா இல்லையா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிருதம் காரியம், அப்படியெல்லாம் தெரிஞ்சுட்டு காரியம் பண்ணினால் பவதியேவ, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சண்டைக்கு போனால் நிச்சயமாக காரிய சித்தி நடக்கும். பிரகஸ்பதி வச்சகா யதா, இதுதான் குரு சொல்லியிருக்கார். ஒரு குருவே இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸோ பிரகஸ்பதி சொன்ன வார்த்தை எப்படி சொல்லியிருக்காரோ அதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆகணும். தேசம் காலஞ்ச விஜ்ஞாய சபலம் சத்ருஜம் பலம் கிருதம் காரியம் பவதி ஏவ பிரகஸ்பதி வச்சः யதா. व्यास उवाच इति निश्चित्य दैत्येन्द्रः रक्तबीजं महा असुरं प्रेषयामास संग्रामे सैन्येन महता वृतम्. இப்போ வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட, இதே நிச்சித்தியா, இதெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டான். யார்? சும்பன் நிச்சயம் பண்ணிட்டான், யுத்தத்துக்கு தான் போவேன்னு முடிவெடுத்துட்டான். தைத்தியேந்திரக, தைத்தியர்களில் அசுரர்களில் சிறந்தவனான அந்த ரக்தபீஜம் மகாசுரம். ஸோ ரக்தபீஜனை கூப்பிட்றான், மகா அசுரனான ரக்தபீஜனை சங்கிராமே பிரேஷயாமாச, நீ போருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி ரக்தபீஜனை கூப்பிட்டு யுத்தத்துக்கு அனுப்புகிறான். சைன்யேன மகதாவிரதம், மகதா சைன்யன, பெரிய சேனையோடு கூட பீஜனை யுத்தத்திற்கு அனுப்பினான். शुम्भ उवाच रक्तबीज महाबाहो गच्छत्वं समराङ्गणे कुरु युद्धं महाभाग यथा ते बलम् आहितम्. ஹே ரக்தபீஜா கூப்பிட்றான் சும்பன். மகாபாகோ, பெருந்தோளுடையவனே, துவம் சமராங்கனே கச்ச, நீ போருக்கு போ, நீ அங்கே போ. குரு யுத்தம், நீ நல்ல யுத்தம் பண்ணு மகாபாகியமுடையவனே. யதாதே பலம் ஆகிதம், ஆகிதம்னு சொன்னா நல்ல எஃபெக்டிவான பலம் உனக்கு உண்டு, நல்ல சாமர்த்தியம் உண்டு. ஸோ ஆகிதம் பலம், அதாவது நல்ல உயர்ந்த ஒரு பலம், எஃபெக்டிவான ஒரு பலம் உனக்கு உண்டு, அந்த பலத்தோடு கூட நீ சண்டை போடு. शुम्भ उवाच रक्तबीज महाबाहो गच्छत्वं समराङ्गणे कुरु युद्धं महाभाग यथा ते बलम् आशितम्. रक्तबीज उवाच महाराज न ते कार्या चिन्ता स्वल्पतरा अपि वा अहम् एनां करिष्यामि वशे तव. ரக்தபீஜன் சொல்றான், மகாராஜா, ஹே மகாராஜா, நாத்தே காரியா சிந்தா, நீ கவலையே படாதே, உனக்கு சிந்தா ந காரியா, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சொல்பதரா அப்பி, துள்ளி கூட, சொல்பமாக கூட, கொஞ்சம் கூட நீ கவலைப்படாதே, நான் இருக்கேன். அகம் ஏனோ மனுஷாமி, நான் இந்த பொம்பளை அழிச்சு விடுறேன், கொண்டுடுறேன். கரிஷ்யாமி வசே தவ, உன் வசத்தில் கொண்டு வந்துடுறேன். ஸோ உன் வசத்தில் கொண்டு வந்துடுறேன், இல்லை அவளை கொண்டு விடுறேன், ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். रक्तबीज उवाच महाराज न ते कार्या चिन्ता स्वल्पतरा अपि वा अहम् एनां करिष्यामि वशे तव. पश्य मे युद्धचातुर्यं वाह्यं बालासुरप्रिया दासीं ते अहं करिष्यामि जित्वा इमां समरे बलात्. பஷ்யமே யுத்த சாத்துரியம், என்னோட யுத்த சாமர்த்தியத்தை நீ பாரு, நான் உனக்கு எப்படி பண்ணுறேன்னு பாரு. பாலா சுரப்பிரியா, தேவர்களுக்கு பிரியமான சுரப்பிரியா, தேவர்களுக்கு பிரியமான இந்த பெண் எங்கே இருக்கா? நான் எப்பேற்பட பலசாலி. ஸோ தாசி தே அகம் கரிஷ்யாமி, உனக்கு தாசி ஆக்கிடுறேன், இவளை அவள் கொண்டது உனக்கு வேலைக்காரியை ஆக்கிவிடுறேன். அகம் கரிஷ்யாமி ஜித்வாயுமாம் சமரே பலாத், பலாத்காரமாக யுத்தத்தில் அவளை ஜெயித்து உனக்கு தாசியாக அவளை கொண்டு வரேன். पश्य मे युद्ध चातुर्यं
त्व इयं बालासुरप्रिया दासी देहं ते अहं करिष्यामि जित्वा इमां समरे बलात् व्यास उवाच इति आभाष्य कुरुश्रेष्ठ रक्तबीजः महा असुरः जगाम रथम् आरुह्य ससैन्य परिवारितः. வியாசர் சொல்றார், குருஸ்ரேஷ்டா, குருகுலத்தில் மேலான வந்தவனே யாரு? ஜனமேஜயா. இவ்வாறு சொல்லிவிட்டு இதி ஆபாஷியா இவ்வாறுலாம் சொல்லிட்டு ரக்தபீஜக மகாசுரனான அந்த ரக்தபீஜன் ரதம் ஆருகிய ரதத்தில் ஏறி ஸ்வசைன்ய பரிவாரத்துக்கு தன்னுடைய சைன்யங்கள்லாம் புடைசூழ ஜகாம போனான், யுத்தம் பண்ண கிளம்பினான். व्यास उवाच इति आभाष्य कुरुश्रेष्ठ रक्तबीजो महासुरः जगाम रथम् आरुह्य ससैन्य परिवारितः हस्ति अश्वरथ पादाति वृद्धैश्च परिवेष्टितः निर्जगाम रथारूढः देवीं शैलोपरिस्थिताम्. ஸோ எல்லாம் நாலு விதமான படைகள். ஹஸ்தி யானைப்படை, அஸ்வ குதிரைப்படை, ரதப்படை, பாதாதிங்கிறது காலாட்படை. ஸோ காலாட்படை இப்படி விருந்தம் இந்த கூட்டத்தோட பரிவேஷ்டித சூழப்பட்டவனாக நிர்ஜகாம கிளம்பினான். ரத ஆரூடக ரதத்தின் மேல் ஏறியவனாக தேவியும் சைல உபரி ஸ்திதாம், அவள் பாறை மேலே ஜல்லுன்னு உட்காண்டிருக்கான் இல்லையா? அந்த அவனோட ஊருக்கா வெளியில் ஒரு கல்லில் ஏறி உட்காண்டிருக்கான். சைல உபரி ஸ்திதாம். ஸோ சைலம்ங்கிறது கைலாசமலையோட ஏரியா தான் அந்த ஏரியாவே. ஸோ அதனால கைலாசமலை மேலே ஒரு பாறையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவியை நோக்கி செல்றான் இவன் ரதத்தில் ஏறி. निर्जगाम रथारूढः देवीं शैल उपरिस्थिताम् तम् आगतं समालोक्य देवी शङ्खम् अवादयत् भयतं सर्वदैत्यानां देवानां मोदवर्धनम्. தேவி பார்க்குறா, அவனை பார்க்குறா, ஆலோக்கிய நல்லா பார்க்குறா வந்த அந்த ரக்தபீஜனை. சங்கம் அவாதயத்து, போருக்கு ரெடியாக சங்கநாதம் பண்ணுறா, சங்க எடுத்து முழங்குறா, சங்கம் அவாதயத்து வாதனம் பண்ணுறா. பயதம் சர்வதைத்தியான அந்த சத்தத்தை அந்த சங்கநாதத்தோட முழக்கத்தை கேட்டாலே அசுரர்களுக்கு பயம் வருது. அப்படி பயம் ஏற்படக்கூடியதாக தேவானாம் மோதவர்தனம், தேவர்களுக்கு ஆனந்தத்தை பெருக்கக்கூடியதாக வளர்க்கக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு சங்கநாதத்தை தேவி செய்தாள். तम् आगतं सम् आलोक्य देवी शङ्खम् अवादयत् भयदं सर्वदैत्यानां देवानां मोदवर्धनम् श्रुत्वा शङ्खस्वनं च उग्रं रक्तबीजः अतिवेगवान् गत्वा समीपे चामुण्डां बभाषे वचनं मृदु. ஸோ உக்ரம் சங்கஸ்வனம், உக்ரமாக இருக்குது, பயங்கர கோரமான சங்கநாதமாக இருக்குது. அதை கேட்டு ஸ்ருத்வா கேட்டு அதிவேகவான் ரக்தபீஜக வேகசாலியான அந்த ரக்தபீஜனாகப்பட்டவன் சாமுண்டாம் சமீபே கத்வா, சாமுண்டி கிட்ட போகிறான். அரு அம்பிகை அவகிட்ட போகிறான். போய் மிருது வச்சனம் பபாஷே, சாஃப்டாக பேசுகிறான். இப்போ சண்டைக்கு வந்தேன்னு தாம் தூம்னு பேசலை, எப்படியா வசத்தில் வரமாட்டாளான்னு ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையை பண்ணினான். श्रुत्वा शङ्खस्वनं च उग्रं रक्तबीजो अतिवेगवान् गत्वा समीपे चामुण्डां बभाषे वचनं मृदु. रक्तबीज उवाच बाले किं मां भीषयसि मत्वा त्वं कातरं किल शङ्खनादेन तन्वङ्गी वेत्सि किं धूम्रलोचनम्. பாலே கூப்பிட்றான், நீ சின்ன பெண்ணே, கிம் மாம் துவம் பீஷயசி, நீ என்ன பயப்படுத்துறியா? சங்கநாதம் பண்ணி என்ன பயப்படுத்தலாம் நினைக்கிறியா நீ? பீஷயசின்னு என்னை பயப்படுத்துகிறாய், நீ என்னை பயப்படுத்தலாம் நினைக்கிறியா நீ? மத்வா காத்தரம் கிளை, நாயிரோ கோழை, சங்கநாத கோட்டை ஓடி போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ கோழையாக நினைக்கிறியா நீ? காத்தரம் கிளை சங்கநாதேன, உன்னுடைய சங்கநாதத்தால் இப்படிலாம் பண்ணாதே. தன் வங்கின்னு கூப்பிட்றான், ஒல்லியாக இருக்கக்கூடியவளின்னு அர்த்தம். தனு அங்கி, ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்ணே. வேத்சிக்கும் தூம்ரலோச்சனம், நான் என்ன தூம்ரலோச்சனம் நினச்சுட்டுட்டியா? ஏற்கனவே தூம்ரலோச்சனை வதம் பண்ணியிருக்காளே தேவி. ஸோ நான் என்ன தூம்ரலோச்சனா அப்படி நினச்சின்னு என்ன பயப்படுத்தலாம் பார்க்காதே, நடக்காதுங்கிறார். रक्तबीज उवाच बाले किं मां भीषयसि मत्पातं कादरं किल शङ्खनादेन तन्वङ्गी
वेत्सि किं तु प्रलोचनम् रक्तबीजः अस्मि नाम्ना अहं त्वत्सकाशम् इह आगतः युद्ध इच्छा चेत् त्रिकालापे सज्जा भव वयं न मे. ஸோ நான் என் பேர் ரக்தபீஜன் தெரிஞ்சுக்கோ. ரக்தபீஜோ அஸ்மி, நான் ரக்தபீஜனாக்கும். நாம்னா அகம் என் பேர். தொத்சகாசம் ஆகத, உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்கேன். நான் இங்கே உங்ககிட்ட வந்திருக்கேன். யுத்த இச்சா சேத், உனக்கு யுத்தம் பண்ணணும்னு ஆசை இருந்தால், சேத் இருந்தால். பிக்கா அலாப்பேன்னு கூப்பிட்றான். பிக்கா அலாப்பேன பிக்கன குயில். ஸோ குயில் போன்ற பேசக்கூடியவளே, குயில் போன்ற வார்த்தைகளை உடையவளே. சஜ்ஜாபவ, ரெடியாகு. சஜ்ஜான்னா ரெடி, ரெடி ஆகிடு யுத்தம் பண்ணுறதுக்கு. பயம்னவே, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. रक्तबीजो अस्मि नाम्ना अहं तत्सकाशम् इह आगतः युद्ध इच्छा चेत् त्रिकालापे सज्जा भव वयं न मे. पश्य अद्य मे बलं कान्ते दृष्टा ये कातराः त्वया न अहं पङ्क्तिगतः तेषां कुरु युद्धं यथा इच्छसि. காந்தே கூப்பிட்றான். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கக்கூடியவளேன்னு கூப்பிட்றான். காந்தே பஷ்யாத்தியமே பலம், என்னுடைய பலத்தை நீ பாரு, நான் எப்படி சண்டை போடுறேன்னு பாரு. திருஷ்டா ஏ காத்தராக, நீ ஏற்கனவே பார்த்தவாள்லாம் காத்தரர்கள், கோழைகள். இந்த தூம்ரலோச்சனோ சண்டனோ முண்டனோ எல்லாரும் முன்னாடி உங்கள்கிட்ட சண்டை போட்டா அவளெல்லாம் நீ முன்னாடி பார்த்துருக்கேன். காத்தராகா தொயா, உன்னால் பார்க்கப்பட்டார்கள். ந அகம் தேஷாம் பங்கிகதக, நான் அவள் வரிசையில் கிடையாதுமா. பங்கின வரிசை, நான் அவள் வரிசையில் நினச்சிக்காதே. நானும் ஒரு கோழை நீ நினச்சிக்காதே. நான் அந்த வரிசையில் கிடையாது. நான் வீரன். குரு யுத்தம் யதாயிச்சசி, உன் இஷ்டம் போல நீ யுத்தம் பண்ணு. पश्य अद्य मे बलं कान्ते दृष्टा ये कातराः त्वया न अहं पङ्क्तिगतस्तेषां कुरु युद्धं यदा इच्छसि. ओके. वृद्धाश्च सेविताः पूर्वं नीतिशास्त्रं श्रुतं त्वया पठितं च अर्थविज्ञानं विद्वद्गोष्ठीकृत अथवा साहित्यतन्त्रविज्ञानं चेत् अस्ति तव सुन्दरी शृणु मे वचनं पथ्यं सत्यं प्रमितिब्रूहितम्. ஸோ கிருதா அத்தவா, கிருத்தா இல்லை கிருதா. ஸோ விருத்தாஷ்ட சேவிதா, நீ முன்னாடி பெரியோர்களை வணங்கி இருந்தால் தான் சொல்கிறான். நீ பெரியோர்களை அவர்களை சேவிச்சிருந்தாயானால் நீதி சாஸ்திரம் ஸ்ருதம். ஸோ நீதி சாஸ்திரத்தை நீ அறிந்திருந்தாய் என்றால், அதை கேள்விப்பட்டிருந்தாய் என்றால், அதாவது எல்லா வேதமும் எல்லாம் தெரியுமானால், படிதம் ச அர்த்த விஜானம், அர்த்த விஜானம்னு எக்கனாமி, நீ எக்கனாமி படிச்சிருந்தால், வித்வத் கோஷ்டி கிருதா, பெரிய சபை, அந்த வித்வான்களோட கோஷ்டியில் நீ அவர்களோடு கூட இருந்திருந்தாயானால், சாகித்ய தந்திர விஞ்ஞானம், அது மாத்திரமில்லை சாகித்யங்கள் படிச்சிருக்கணும். தந்திர விஞ்ஞானம், அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி, அந்த தந்திரங்கள், ஆகம தந்திரங்கள் அதெல்லாம் நீ அறிந்திருந்தால், சேத்து இருந்தால், அஸ்தீதவ சுந்தரி அதெல்லாம் உனக்கு இருந்தானா, ஏன்னா பெரியோர் ஒரு சேர்க்கை உனக்கு இருக்குது, ஒரு விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நான் புரிஞ்சுப்பேன். அப்போது மே பத்தியம் வச்சனம் ஸ்ருணு, நான் சொல்லக்கூடிய உனக்கு பத்தியமான வச்சனம். பத்தியம்னு என்னது? நல்ல வார்த்தைகள். ஸோ உனக்கு ஏற்றதான வார்த்தைகள் நான் இப்போ சொல்கிறேன். தத்தியம் பிரமிதி பிரமிகிதம், அதான் பிரமித்தினா பிரமாணத்தோடு, ப்ரூஃபோடு. பிரமாணம் அதுலேருந்து பிரமித்தின்னு வார்த்தை வருது. அதாவது உண்மையான நாலேஜோடு கூடியது. ப்ரூஃப்னு சொல்கிறது என்னது? உண்மையான அறிவை கொடுக்கக்கூடியது. இப்போ வேதம் சொர்க்கம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம்னு ஏன் சொல்கிறோம்? அது சொர்க்கத்தை பற்றியான உண்மையான நாலேஜை நம்மளுக்கு கொடுக்கறது. அது மாதிரி நான் உண்மையான நாலேஜை ப்ரூஃபோட நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கேளுன்றான் ரக்தபீஜன். वृद्धाश्च सेविताः पूर्वं नीतिशास्त्रं श्रुतं त्वया पठितं च अर्थविज्ञानं विद्वद्गोष्ठीकृता अथवा साहित्यतन्त्रविज्ञानं चेत् अस्ति तव सुन्दरी शृणु मे वचनं सत्यं பிரம்ஹிதம். பிரம்ஹிப்தம்னா என்னது? வளர்ந்த, நிறைய அப்படி வளர்ந்த பிரமிதி, நல்ல ப்ரூஃபோடு சொல்கிறேங்கிறேன். ரச அவசிங்க ரசானாஞ்ச நவானாம் வை
द्वौ एव मुख्यतां गतौ शृङ्गारकः शान्तिरतः विद्वज्जन सभासु च. ஓகே. ஸோ ரசம் வந்து 9 விதப்படும். இப்போ கதை சொல்கிறாங்க. இப்போ 9 ரசங்கள் உண்டுமா. துவ்யேவ முக்கியதான், அதில் 2 தான் முக்கியம். 9 ரசத்தில் முக்கியமானது 2 ரசம். ஷிங்காரக ஒன்று ஷிங்கார ரசம், இன்னொன்று சாந்தி ரசம். சாந்தி ரசக வித்வஜன சபாசுச்ச. ஸோ வித்வான்கள்லாம் கொண்டாடப்படக்கூடிய வித்வத் சமாஜத்தில், சமாஜ்னா அந்த கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் அவெல்லாம் கொண்டாடக்கூடிய 9 ரசங்களில் முக்கியமான ரசம் 2ன்னா, ஒன்று ஷிங்கார ரசம், ஒன்று சாந்தி ரசம். रसानाञ्च नवानं वै द्वौ एव मुख्यतां गतौ शृङ्गारः शान्तिरसः विद्वज्जन सुभासु च. सभासु. ओके. तयोः शृङ्गार एव आदौ नृपभावे प्रतिष्ठितः विष्णुः लक्ष्म्यातः आस्ते वै सावित्र्या चतुराननः शक्य इन्द्रः शैलसुतया शङ्करः सह शेरत वल्या वृक्षो मृगो वृक्ष्या कपोत्या च कपोतकः. ஓகே. அதுலேயும் முக்கியமாக நிருபபாவேன்னா ராஜா. ஒரு ராஜாவிடத்தில் இந்த 2 ரசத்துலேயுமே முதல்ல வரக்கூடிய சிங்கார ரசம் தான்ட்டான். சாந்தி ராஜாக்கள் இடத்துல வரக்கூடிய பாவத்தில் இந்த 2லேயும் முக்கியமானது சிங்கார ரசம்தான். ஆதவு பிரதிஷ்டிதக நிலையான ரசமாக ராஜாக்களிடத்தில் இருக்கக்கூடிய ரசம் சிங்கார ரசம். எப்படி விஷ்ணு லக்ஷ்மியா சக ஆஸ்தே, விஷ்ணு எப்படி லக்ஷ்மியோடு கூட இருக்கிறார், அது சிங்கார ரசம் தாங்க. ஸோ விஷ்ணு லக்ஷ்மியோடவும் சாவித்ரியா சதுரானனக, சாவித்ரி பிரம்மாவோட ஒய்ஃப் இல்லையா, பிரம்மாவோட ஒரு ஒய்ஃபு சாவித்ரி. ஸோ சாவித்திரியோடு கூட பிரம்மா இருக்கிற மாதிரி சச்சியா இந்திரக சச்சிதேவியாக தான் இந்திரனோட பொண்டாட்டி. ஸோ சச்சிதேவியோடு கூட சச்சியா இந்திரக, சச்சிதேவியோடு கூட இந்திரன். சைலசுதையா சங்கரக, சைலசுதா யார், இமவான் மகளான பார்வதியோடு கூட சங்கரன் இருக்காரே. சக ஷேரத்தேன்னு நார்மலாக ஷேரத்தேன்னா படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ 2 பேரும் அப்படி கூடி சிங்கார ரசத்தில் அவள் இருக்கிற மாதிரி தான் ராஜாக்களுக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ராஜாக்களுக்கு சிங்காரம் தான் பிரதானம். வள்ளியா விருட்சக இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மரத்தோடு காதலி யாருன்னா அதோட கொடி வள்ளி. ஸோ அதை சூழ்ந்து அதை கட்டின்னு இருக்கும். அந்த விருட்சமாகப்பட்டது, மரமாகப்பட்டது, லதாவோடு கூட கொடி வந்து சுற்றின்னு இருக்கும். மிருகக மிருக்யா ஒரு ஆண்மான் பெண்மானோடு கூட இருக்கும். கபோத்தியாச்சா கபோத்தக ஆண் புறா, கபோத்தகன்னு ஆண் புறா, கபோத்தகின்னு பெண் புறா. ஸோ பெண் புறாவோட கூட ஆண் புறா சேர்ந்திருக்குமா போல ராஜா சிங்காரத்தில் தான் இருப்பார். அதுதான் முதலாவது. नृपभावे प्रतिष्ठितः विष्णोर्लक्ष्म्या सह आस्ते वै सावित्र्या चतुराननः शक्य इन्द्र शैलसुतया शङ्करः सह शेरते वल्या विप्रो मृगो वृक्ष्या कपूत्या च कपूतकः. एवं सर्वे प्राणभृजः संयोगरतिकाः वृषम् अप्राप्तभोगविभवा ये च अन्ये कातरा नराः भवन्ति यतयः ते वै मूढादैवेन वञ्चिताः असंसाररसज्ञाः ते वञ्चिता वञ्चन अपरैः. பிராணபிருத்தக சர்வே, பிராணன் இருக்கக்கூடிய எல்லாரும். ஸோ ஏவம் இவ்வாறு சம்யோக ரசிகாக பிருஷம், சம்யோகம்னு சேர்க்கை, ஆண் பெண் சேர்க்கை. ஸோ எல்லாருமே பிராணன்னு ஒருத்தன் ஆயின்ட்டுருக்குன்னு சொன்னால் அவள் எல்லாமே அந்த ஜந்துக்கள் எல்லாருமே இந்த கூடி வாழ்வது தான் ஆசைப்படுறா. ரசிக்காக அதோட ரசனை தான் இருக்குது நிறைய. பிருஷம் அப்பிராப்த போக விபவாக, அதாவது அந்த போகம் கிடைக்கல ஒருத்தனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சேர்க்கையாக ஒரு ஒய்ஃப் கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, அந்த மாதிரி அந்த பிராப்தி ஆகலைன்னு சொன்னால் அது அவர்கள், அது மட்டும் இல்லை மற்றவர்கள் யார், காத்தரா நராகா பயந்து கோழைகளாக இருக்கக்கூடிய ஆண்கள். இவா என்ன பண்ணுவான், எதையக பவந்தின்னுட்டார், முனிவர் ஆகிடுவான்றார். ஸோ அவளுக்கு அந்த சிங்கார ரசம் கிடைக்கலைன்னு ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போய் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிறது கதையில். அது மாதிரி
அவர்கள் முனிவர்களாக மாறிவிடுகிறார்கள். எதைகா தே பவந்தி, அவன் ஆயிடுறான். மூடாகா தெய்வேன வஞ்சிதாக, விதியால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். ஸோ விதியால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் இப்படியெல்லாம் ஒரு இது. இப்போ நீ எப்படி சன்னியாசினி மாதிரி யுத்தம் கேட்டுருக்க, நீ போருக்கு ரெடியாக இல்லை, அதுதான் சொல்ல வரான் ரத்த பீஜன். ஸோ அதனால் அவர்கள் தான் முட்டாளாக எதிகளாக மாறுவார்கள். சம்சார சக்ஞாகாதே, சம்சார ரசக்ஞாகாதே, அவர்களுக்கு சம்சார ரசத்தை அறியாதவர்கள். ஸோ சம்சாரத்தில் உள்ள ரசத்தை அறியாதவர்கள். வஞ்சன அபரைகி வஞ்சிதாக, யாரெல்லாம் அவளை வஞ்சிக்கிறாளோ அந்த பிரத்தியாரால் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சனைக்கு உள்ளாகி விடுகிறார்கள். அதனால அவள் இந்த சிங்கார ரசத்தை பற்றி அறியாமலே ஆயிடுறா. ஏவம் சர்வே பிராணகிருதः சம்யோக ரசிகா ப்ருஷம் அப்ராப்த யோக விபவா ஏத அன்யே காதராணராக பவந்தி யதயः தேவை மூடா தெய்வேன வஞ்சிதாः அசம்சார ரசக்ஞாः தே வஞ்சிதா வஞ்சன அபரைஹி. ஓகே. மதுர ஆலாப நிபுணௌ ரதாः சாந்திரசேசிதே क्व ज्ञानं क्व च वैराग्यं वर्तमाने मनोभवे लोभे क्रोधे च दुर्दर्शे मोहे मतिविनाशके. ஸோ மதுர ஆலாப நிபுணைஹி, நிபுணவு இல்லை நிபுணைஹி. ஸோ நல்ல பேசக்கூடிய நிபுணர்கள் இருக்கா, சாமர்த்தியசாலிகள், நல்லா பேசுவான், இனிமையாக பேசுவான். ஸோ அப்படி இனிமையாக பேசக்கூடிய அந்த நிபுணர்களால் ரதாகா சாந்தி ரசேகிதே, அந்த மாதிரி ஈடுபட்டு அதில் விருப்பமுடையவர்கள் அவர்கள் சாந்தி ரசத்தை நாடுவார்கள். இப்போ ரெண்டாவது சொன்னால ரெண்டாவது முக்கியமான ரசம் சாந்தி ரசம். ஸோ அவர்கள் அதாவது நல்ல மதுரமாக பேசுகிறாளே அவளாம் வஞ்சிக்கப்பட்டு, மதுரமாக பேசக்கூடியவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணிடுறா, சாந்தி தான் முக்கியம், என்ன கல்யாணம் காட்சி கோபம் இதெல்லாம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி ரசத்தை நாடக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். வர்த்தமானே மனோபவே, ஆனால் மனதில் எழக்கூடிய, மனோபவேன மனதில் உண்டாகக்கூடிய, பவம்னா உண்டாருதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ மனோபவே மனதில் உண்டாகக்கூடிய என்னெல்லாம், லோப குரோத துர்தர்ஷ மோகே, லோபம் இருக்குது, பேராசை இருக்குது மனசில், கோபம் வருது, துர்தர்ஷே மோகே தடுக்க முடியாத மோகம் இருக்குது, மதி விநாசகே இதெல்லாம் மதியை கெடுக்கக்கூடியதாக இப்படிப்பட்ட பாவங்கள் வர்த்தமானே இருக்கும் பொழுது, ஞானம் குவச்ச வைராக்கியம், ஏதோ சாந்தியை நாடி போகிறேன் முனிவர்களை ஆகிறேன்னு சொல்கிறல என்ன பிரயோஜனம், அவளுக்கு அந்த ஞானமே வராது. ஏன்னா மனசில் உள்ள கோபத்தாவெல்லாம் அடங்கி அப்புறம் தான் முனிவர் ஆகணும். அதை விட்டுவிட்டு எனக்கு ஒரு கல்யாணம் வரலை, எனக்கு இது வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் சாந்தி ரசத்தை நாடினால் அவருக்கு ஞானம் வரவே வராது, சித்திக்காது. ஞானம் குவச்ச வைராக்கியம், அவனுக்கு வைராக்கியம்ங்கிறது வரவே வராது. இதெல்லாம் பொய்யான வைராக்கியம், டெம்பரரியாக இருக்கும், ஓடியே போயிடுவது. மதுர ஆலாப நிபுணைஹி ரதா சாந்தி ரசேஷிதே ஞானம் கச்ச வைராக்கியம் வர்த்தமானே மனோபவே லோபே क्रोधे च दुर्दर्शे मोहे मति विनाशके. तस्मात् त्वमपि कल्याणी कुरु कान्तं मनोहरं शुम्भं सुराणां चेतारं निशुम्भं वा महाबलं. கல்யாணி கூப்பிட்றா, ஒரு வழியாக ரத்த பீஜன் பேசி முடிக்கிறான். இப்போ ஹே கல்யாணி, கல்யாணம் உடையவளே, தஸ்மாத் ஆகவே, துவமபி நீயும், காந்தம் குரு மனோகரம், மனோகரமான ஆள் யார், சும்பன், சுராணாம் ஜேதாரம் தேவர்களை ஜெயிக்கக்கூடிய சும்பன், அவனை குரு காந்தம் உன்னுடைய கணவனாக காந்தனாக நீ ஆக்கிக்கொள், செய்து கொள். நிசும்பமா மகாபலன், சரி அவன் வேண்டாமா, மகாபலம் பொருந்திய நிசும்பனியாவது காந்தனாக கல்யாணம் பண்ணிக்கோ. ஆகவே நீ கல்யாணம் பண்ணி சிங்கார ரசத்தில் ஈடுபடு, அதான் முக்கியமான ரசம்னு விட்டான். தஸ்மாத் த்வமபி கல்யாணி குரு காந்தம் மனோகரம் शुम्भं सुराणां जेतारं निशुम्भं वा महाबलं. व्यास उवाच इत्युक्त्वा रक्तबीजो असौ विरराम पुरस्थितः श्रुत्वा जहास चामुण्डा कालिका च अम्बिका तदा. व्यासर இங்க சொல்றார், ரக்தபீஜக அசௌ, இந்த ரக்தபீஜன், அசௌன்னு இவன், இந்த ரக்தபீஜன் இத்தியுக்தா இவாரெல்லாம் சொல்லிட்டு வீரராம அவளே புரஸ்திதகான்னு அவன் முன்னாடி நின்றுண்டு வீரராமனை டுக் ரெஸ்ட் பேச்சை நிறுத்திட்டான், சைலண்ட் ஆகிட்டான்.
ஸ்ருத்வா இதெல்லாம் கேட்டு ஜகாச சாமுண்டா சிரிக்கிறா, ஹாஹான்னு சிரிக்கிறா. காளிகாச்ச அம்பிகா ததா, காளிகையும் சிரிக்கிறா, அம்பிகையும் சிரிக்கிறா. ஸோ காளிகாச்ச அம்பிகா, அம்பிகா தான் சாமுண்டா, சாமுண்டாங்கிறது அம்பிகாங்கிறது வேறு இல்லை. ஸோ ரொம்ப சிரிச்சாலாம் அம்பிகையோட கூட சேர்ந்து 2 பேருமா சிரிக்கிறா. ஏன்னா 2 பேர் தான் மெயினாக வந்திருக்கா. சாமுண்டாங்கிறது இவாளை 2 பேரையும் அனுப்பின. சாமுண்டா வந்து ஃபஸ்ட்டு அனுப்பினவள் அவள் பார்வதி, சாரி அவள் பார்வதி தான். அவள்கிட்டருந்து வந்தவள் தான் இந்த சாமுண்டா அல்லது அம்பிகா. அந்த அம்பிகையோட உருவத்துலேருந்து வெளிவர வந்தவள் தான் காளிகா. ஸோ இவா 2 பேரும் தான் ரொம்ப சிரிச்சா. बीजो असौ विरराम पुरस्थितः श्रुत्वा जहास चामुण्डा कालिका च अम्बिका सदा. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे रक्तबीजद्वारा देवी समीपे शुम्भनिशुम्भसंवादवर्णनं नाम 27ोऽध्यायः. सर्वं जगतां फलमस्तु. अथ 28ोऽध्यायः. व्यासोवाच कृत्वा हास्यं ततो देवी तमुवाच विशाम्पते मेघगम्भीरया वाचा युक्तियुक्तम् इदं वचः. ஸோ வியாசர் சொல்கிறார், கிருத்வா ஹாஸ்யம் சிரிக்கிறாளாம் தேவி. தம் உவாச்ச விஷாம்பதே, விஷாம்பதேன்னு என்னது, ஜனமேஜயான்னு கூப்பிட்றாரு. விஷான்னு சொன்னால் உலகம், உலகத்துக்கு தலைவனே ஹே ராஜா ஹே ஜனமேஜயா. தேவி அப்படி சிரிச்சுட்டு அந்த ரத்த பீஜனை பார்த்து சொல்கிறான், மேக கம்பீரியா வாச்சா, இடி போல முழங்குற வார்த்தையால் பேசுகிறாளாம். யுக்தி யுக்தம் இதம் வச்சக, பொருத்தமான வார்த்தைகள், யுக்தியோடு கூடிய வார்த்தைகள், பொருத்தமான வார்த்தைகளை தேவி சொன்னாள். व्यासोवाच कृत्वा हास्यं ततो देवी तम् उवाच विशाम्पते मेघगम्भीरया वाचा युक्तियुक्तम् इदं वचः. पूर्वमेव मया प्रोक्तं मन्दात्मन् किं विकर्तसे दूतस्य अग्रे यथा योग्यं वचनं चित्तसंयुतम्. மந்தாத்மன்னு கூப்பிட்றா. மந்த புத்தி படைத்தவனே ஹே ரத்த பீஜா, பூர்வமே மயா புரோக்தம், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே. தூதனை ஒருத்தரா, தூதனை எத்தனை தூதன்லாம் மாறி மாறி வந்தா. ஸோ தூதன் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கிம் விகத்தசே, நீ என்ன திருப்பி வளர்றாய், நான் பைத்திய மாதிரி வந்து வளரின்னு கிடக்க. விகத்தசே தூதசி அக்ரே. ஸோ தூதன் முன்னாடி அனுப்பும்போது அந்த தூதன் முன்னாடி யதா யோக்கியம் வச்சனம், ஸோ யோக்கியமான வார்த்தைகள் எப்படி என்னால் சொல்ல முடியுமோ அதெல்லாம் க்ளீனாக நான் சொல்லிட்டேன். ஹித சம்யுதம், உங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி உள்ள வார்த்தையும் தூதன் சொல்லி அனுப்பிச்சேன். பாதாளத்துக்கு போங்கோ, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ நல்ல வார்த்தைகளாக சொல்லி அனுப்பிச்சேனே முன்னாடியே. பூர்வமேவ மயா ப்ரோக்தம் மந்தாத்மன் கிம் விகர்த்தசே दूतस्य अग्रे यथा योग्यं वचनं चित्तसंयुतं. सदृशे मम रूपेण बलेन विभवेन च त्रिलोक्यं यदि कोऽपि स्यात् तं पतिं प्रवृणोमि अहम्. சதுருஷகா மம ரூபேண, சதுருஷகா ஸோ என்னுடைய ரூபத்துக்கு ஈக்குவலாக, சதுருஷகான்னு என்ன போல. ஸோ என்ன போல ரூபத்திலேயோ பலத்திலேயோ வைபவத்திலேயோ, விபவேன வைபவத்திலேயோ, 3 லோக்கியா 3 லோகங்களையும் எதி கோபி சியாத்து, எனக்கு ஈக்குவலாக யாராவது இருந்தால் அவனை நான் பதிம் பிரவர்ணோமி, அவனை நான் கணவனாக வரிப்பேன். பிரவர்ணோமி நன்றாக வரிப்பேன். ஸோ எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். எதில், வைபவத்தில் இருக்கணும், ரூபத்தில் இருக்கணும், சண்டையில் இருக்கணும், பலத்தில் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருந்தால் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் தூதன்ட்ட ஏற்கனவே சொல்லி விட்டுட்டேங்கிறான். सदृशः मम रूपेण बलेन विभवेन च त्रिलोक्यां यदि कोऽपि स्यात् सम्पत्तिं प्रवृणोमि अहम्. ब्रूहि शुम्भं निशुम्भं च प्रतिज्ञा मे पुरा कृता तस्माद् युध्यस्व जित्वा मां विवाहं विधिवत् कुरु. சும்பன்றையும் நிசும்பன்றையும் போய் சொல்லு. ப்ரூஹி யூட்டல் பிரதிஜாமே புராகிருத்தா, நான் ஏற்கனவே பிரதிஜை பண்ணியிருக்கேன், நான் சபதம் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. தஸ்மாத் யுத்தியஸ்வ, ஆகவே நீ இப்போ முதல்ல யுத்தம் பண்ணு, முதல்ல ஜெயிக்க பாரு என்ன. ஏன்னா ஜெயிச்சானு தானே 6 நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால் முதல்ல என்ன ஜெய். ஜித்வா மாம் விவாகம் விதிவத் குரு, என்ன ஜெயிச்சானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டான். விதிவத் குரு, விவாகத்தை விதிப்படி கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணிக்கலாம், யார் வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா யார் எனக்கு ஈக்குவலாக இருக்காளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கேன். பலத்தால் என்ன ஜெயிப்போ அப்படிங்கிறான்.
ब्रूहि शुम्भं निशुम्भं च प्रतिज्ञा मे पुरा कृता तस्मात् युध्यस्व जित्वा मां विभागं विधिवत् कुरु त्वं वै तदाज्ञया तद् आज्ञया प्राप्तः ओके त्वं वै तद् आज्ञया प्राप्तः तस्य कार्यार्थसिद्धये सङ्ग्रामं कुरु पाताళं गच्छ वा पतिना सह ஸோ ததாஜ்ஞா பிராக்தக நீ சும்பனோட ஆர்டரில் நீ வந்திருக்க நீ வந்திருக்க அஸ்ய காரியார்த்த சித்தையே தஸ்ய அவனுடைய காரியத்தை சித்திக்கணும் அவனுக்கு காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீ வந்திருக்க சங்கிராமம் குரு என் கூட போர் பண்ணு அவன் தானே சொல்லி அனுப்பிச்சிருக்கான் இப்போ போர் பண்ணு அல்லது வா அல்லது பதினாசக பாதாளம் கச்ச பதினான்னு தலைவன் உன்னுடைய எஜமான் சும்பனோடு கூட பாதாளம் கச்ச பாதாளத்துக்கு போ ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணு இந்த அல்லதுங்கிறதுக்கு என்ன சர்வை தத் ஆக்ஞயா பிராப்தக தஸ்ய கார்யார்த்த சித்தயே சங்கிராமம் குரு பாதாளம் கச்ச வா பதினா சக व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं देव्याः स दैत्यः अमर्षपूरितः मुमोच तरसा बाणान् सिंहस्य उपरि दारुणान् இப்போ வியாசர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் தத்சுத்வா தேவியாக வச்சனம் தேவியுடைய அந்த வார்த்தையை கேட்டு ச தைத்தியக யார் அந்த ரக்தபீஜன் அந்த அசுரன் அமர்ஷபூரித ரொம்ப கோபம் வந்துருது பயங்கர கோபத்தோட தரசா பாணான் அதாவது பானங்களை அனுப்புகிறான் தரசான வேகமாக உடனடியாக சிம்ஹஸ்ய உபரி சிம்மத்து மேலே அடிக்கிறான். இப்போ தேவி அடிக்காமல் முதல்ல சிங்கத்தை அடிக்கிறான். தாருணான் பானான் கொடுமையான பானங்களை முமோச்ச விட்டான். ஸோ சிம்மத்து மேலே பானங்களை அடித்தான். अंबिकाताञ्चलान् वीक्ष्य गगने पन्नगोपमान् चिच्चेदसायकैः तीक्ष्णैः लघुहस्ततयाक्षणात्. அம்பிகை என்ன பண்ணுறா, தான் ஷரான் வீழ்ச்சியை பார்க்குற அம்பு வருது, பயங்கரமாக அம்பெல்லாம் வருது, வீழ்ச்சியை பார்த்து ககனே ஆகாசில் வந்துட்டுருக்கு பன்னக உப்பமான் பாம்பு போல சீரிண்டு வருதான். பன்னகம்னா பாம்பு, பாம்பு போல சீரிண்டு வரக்கூடிய அந்த அம்புகளை பார்த்து சாயகைஹி தீக்ஷ்ணைஹி தீக்ஷ்ணமான ஷார்ப்பான சாயக்கனால அம்புகளால் லகுஹஸ்ததையா ரொம்ப ஈஸியாக, லகுஹஸ்தம்னு ரொம்ப ஈஸியாக கேர்லஸ் அப்படி ஜஸ்ட் லைக் தட் சிச்சேதை விட்டுட்டா உடச்சுக்கிட்டா. எல்லா அம்புகளையும் தன்னுடைய அம்புகளால் உடைத்தால் க்ஷணாத் ஒரு க்ஷணத்தை அடிச்சுவிட்டா. गगने पन्नगोपमान् विच्छेदसायकैस्तीक्ष्णैः लघुहस्ततयाक्षणात्. अन्यैः जगालविचिकैः रक्तबीजं महा असुरम् अम्बिका चापनिर्मुक्तैः कर्णाकृष्टैः शिलाशितैः. ஸோ அந்யைகி விஷிகைகி மற்ற பானங்களால், இன்னும் அவ கையில் நிறைய பானம் இருக்குது. ஸோ அந்த பானங்களை வச்சு மகா அசுரம் ரக்தபீஜன், பெரிய அசுரனான அந்த ரக்தபீஜனை அம்பிகா என்ன பண்ணுறா, சாப நிர்முக்தகி தன்னுடைய வில், சாப்பன வில்லு, வில்லிலிருந்து விடுபட்ட அம்புகளால் கர்ணா கிருஷ்ணகி காது வரை இழுத்து விடப்பட்ட அம்புகள் அப்படின்னு வேகமாக விட்டுருக்கா, அவ்வளோ வேகமாக விட்ட அம்புகளால் ஷிலாஷிதைகி பாறையில் ஷார்ப்பாக கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த அம்புகளால் அவனை அந்நியை ஜகான அடித்தாள். अन्ये जगान विशिकैः रक्तबीजं महा असुरम् अम्बिका चापनिर्मुक्तैः कर्णाकृष्टैः शिलाशितैः. देवी बाणहतः पापो मूर्छापापरत उपरि पतिते रक्तबीजे तु हाहाकारः महान् अभूत्. ஸோ தேவி பானகத்தகா தேவியுடைய பானத்தால் அடிக்கப்பட்ட பாப்பியாகப்பட்ட அந்த ரக்தபீஜன் மூர்ச்சா மாப்ப ரத உபரி மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டார். ரதத்து மேலேயே தான் வந்திருந்த ரதத்து மேலேயே மூர்ச்சையை அடைந்து விழுந்தான். பதித்தே ரக்தபீஜே தூ ஐயோ அவன் சண்டை போடுறதுக்கு இல்லாமல் அவன் மூர்ச்சை அடைஞ்சிட்டான். உடனே
ஹாஹாகாரக மகானபூத், அவனுடைய சேனையெல்லாம் பயப்படுது. ஹாஹா என்னோட இவன் போயிட்டான், ரத்த பீஜனுக்கு என்ன ஆயிடுத்தேன்னு எல்லாமே சேர்ந்து ஹாஹாகாரம் பண்ணித்தான் எல்லா சேனைகளும். देवी बाणहत पापः मोचाम् आपरत उपरि पतिते रक्तबीजेषु हाहाकारः महानभूत् सैनिकाः चुक्रुषुः सर्वे हताः स्म इति च अब्रुवन् तथो बुम्बारवं श्रुत्वा शुम्भः परमदारुणम्. ஸோ சைனிக்காக சுக்ருஷுகுன்னு கதர்றா, அந்த சேனையில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப கதறி போகிறா. சர்வே ஹதாகா ஸ்மா இத்தீச்ச அப்ருவன், எல்லாரும் அப்போ நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு. சர்வே ஹதாகான்னு அர்த்தம், ஐயோ நம்மளாம் தொலைஞ்சு போயிட்டோம், இனிமேல் நம்மளுக்கெல்லாம் ரட்சணமே கிடையாது, ரத்த பீஜனுக்கே அதை அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிண்டு எல்லாம் கதறினார்கள். ததோ பும்பாரவம் சுத்வா பரமதாருணம் பும்பாரவம், பரமதாருணம் மிக கொடியதான, பும்பாரவம்னா கூக்குரல், அவளுடைய கதறல் அவளுடைய கூக்குரலை கேட்டு சும்பக, அந்த சும்பன் என்ன பண்ணுறான், உத்தியோகம் சர்வசே, அது சேர்த்து படிச்சிருக்கணும். ஓகே, கூக்குரல், எஸ். सैनिकाः शुक्रशुः सर्वे हतास्म इति च अब्रुवन् ततो पुम्बारवं श्रुत्वा शुम्भः परमदारुणम्. அது சேர்த்து படிக்கணுமா? படிங்க. இல்லை, उद्योगं सर्वसैन्यानां दैत्यानामधिदेशः शुम्भो उवाच निर्यान्तु दानवाः सर्वे काम्बोजाः स्वबलैः वृताः. அடுத்த ஒரு லைன். अन्ये अपि अतिबलाः शूराः कालकेय विशेषतः. தைத்தியானாம் ஆதிதேசக, ஆதிதேசம்னா ஆர்டர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஆமாம். ஸோ சும்பன் என்ன பண்ணினா, பரமதாருணம் அந்த கொடுமையான கூக்குரலை கேட்ட சும்பன் சர்வசைன்யானாம் உத்தியோகம் தைத்தியானாம், அதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டராக கொடுக்குறேன். எல்லா சேனைகளையும் கூப்பிட்டு அவளுடைய உத்தியோகத்தை என்ன பண்ணணுங்கிறத ஆதிதேஷ ஹி கேவ் தி ஆர்டர். சும்பன் சொல்கிறான், நிர்யாந்து தானவாக சர்வே, எல்லோரும் கிளம்புங்கோ, காம்போஜர்கள், ஏன்னா ஏகப்பட்ட சேனை இருக்க மாட்டேன், பலவிதமான ஹெட்டோடு கூட சேனைகள், எல்லா ராஜாக்களும் அவங்க அடிமையால் உட்காந்துருக்கான். அதனால சும்மன் சொல்கிறான், இப்போ காம்போஜர்கள்லாம் கிளம்பி போங்கோ, சண்டைக்கு போங்கோ. ஸ்வபலைஹி விருத்தாக, உங்களுடைய சேனையோடு சூடப்பட்டவர்களாக காம்போஜர்கள் கிளம்பட்டும் சண்டைக்கு. அந்நே அப்படி அதிபலாக சூராக, வீர சூரர்களாக இருக்கக்கூடிய பலசாலிகள் எல்லாரும், அந்நே மற்றவர்களும், காலகேயர்களும் விசேஷத்தக, காலகேயர்கள்லாம் ரொம்ப பெரிய பலம் வாய்ந்த படை, அவங்ககிட்ட இருந்த படை காலகேயர்கள். ஸோ அந்த படைகளும் கிளம்பட்டும் விசேஷத்தக. உத்யோகம் சர்வசைன்யானாம் दैत्यानाम् आदिदेशः तुम्बौवच निर्यातो दानवाः सर्वे काम्बोजाः स्वबलैर्वृताः अन्ये अपि अतिबलाः शूराः कालकेया विशेषतः. व्यास उवाच इति आज्ञाप्तं बलं सर्वं शुम्भेन च चतुर्विधं निर्जगाम मदाभीष्टं देवी समरमण्डले तमागतम् समागतं समालोक्य चण्डिकादानवं बलम्. இது ஆக்ஞப்தம், வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க, இது ஆக்ஞப்தம் பலம் சர்வம், இவ்வாறு ஆர்டர் கொடுக்கப்பட்ட அந்த சேனையெல்லாம் சும்பேன, சும்பனால் ஆர்டர் கொடுக்கப்பட்ட பல அந்த சேலை, சதுர்விதம் பலம், சதுர்விதம்னு 4 வகைப்படை, அதான் கஜப்படை, அஸ்வப்படையெல்லாம் இருக்குல்ல, யானைப்படை, குதிரைப்படையெல்லாம், எல்லா படைகளும் சதுர்விதம் பலம், அந்த 4 வகை படைகளும் சும்பனால் ஆர்டர் கொடுக்கப்பட்டு மதாவிஷ்டம், மதத்தோடு கூடிய அந்த பலமானது சேனையானது நிர்ஜகாம கிளம்புறது, இப்போ சண்டை கிளம்புறது அந்த சும்பனால் சொல்லப்பட்டு, தேவி சமரமண்டலே, தேவியுடைய கூட்டத்தில், தேவியோட கூட சண்டை போடுற அந்த கூட்டத்திலோட இந்த படைகள்லாம் சேர்றது. ஏற்கனவே சேனை அங்கே இருக்குது, ரத்த பீஜனோட சேனை இருக்குது, அந்த கூட்டத்தில், இந்த தேவியோட கூட்டத்தில், இந்த போர்க்கூட்டத்தில் இந்த சேனையும் சேர்றது. தம் ஆகதம், தானவம் பலம் தம் ஆகதம். ஸோ இந்த அசுர பலம், தானவம்னா அசுரனுடைய அந்த பலம் சேனை, தம் ஆகதம் அந்த படை வந்தபோது சண்டிகா சம் ஆலோக்கிய, தேவிகா பார்க்குறா, இதை பார்த்து விட்டு
व्यासोवाच इति आज्ञप्तं बलं सर्वं शुम्भेन च चतुर्विधं निर्जकाममदाभिष्टम् तेऽपि समरमण्डले तम् आगतं समालोक्य चण्डिकादानवं बलम् घण्टनादं चकार आशु भीषणं वयदं मुहुः ज्यास्वनं शङ्खनादं च चकार जगदम्बिका. கண்டாநாதம்னு என்னது அப்படியே மணி ஓசை. அவள்கிட்ட தான் மணியெல்லாம் இருக்கே. ஸோ அந்த சிங்கத்தோட கழுத்துலேயும் மணி இருக்குது, அவ கழுத்துலேயும் மணி இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கானே, குபேரன்லாம் கொடுக்குறானே. ஸோ அந்த மணியோட நாதத்தை எழுப்புறாளாம், சங்கநாதம் பண்ணுறாளாம். அதாவது போர் இன்னும் பீஷணமாக இருக்குங்கிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா தேவி. ஸோ பீஷணம் பயதம் முகு, எல்லோரையும் பயப்படுத்துகிற மாதிரி உள்ள கண்டாநாதத்தை பண்ணுறா. எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடியதாக, கொடுமையானதாக, பீஷணம்னு கொடுமையானதாக. ஜாஸ்வனம் சங்கநாதம் ஜாஸ்வனம்னு அந்த டங்காரம் பண்ணுறான். எது வில்லுலேருந்து அந்த அம்பை இழுக்கிறதுக்கு அந்த நாணை பொறுத்து அப்படி ஒரு இழுத்து விடுறாளா, அதுக்கு பேர் ஜாஸ்வனம். அந்த டங்காரத்தை பண்ணுறா, சங்கநாதம் பண்ணுறா. அப்படி பலவிதமான சவுண்டை ஏற்படுத்துகிறா தேவி. சண்டை இப்போ உயர்ந்த ஒரு மோடில் போயின்னு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி. சகார ஜெகதம்பிகா அதையே செய்தாள். घण्टानादं चकार आसु भीषणं भयथं मुहुः ज्यास्वनं शङ्खनादं च चकार जगदम्बिका. तेन नादेन सा भ्राता काली विस्तारित आनना श्रुत्वा तन्निनदं घोरं सिंहः देव्याः च वाहनम्. ஸோ அந்த நாதம் எல்லாம் கண்டாநாதம் வருது, சங்கநாதம் வருது. இந்த நாதங்களெல்லாம் கேட்டு சா ஜாத்தா காளி விஸ்தாரித ஆனனா. இப்போ காளி அவ கூட இருக்காளே, காளி வாயை பிளந்துன்னு இருக்கா. அப்படி ஆண்டு யாரை சாப்பிடலாங்கிற மாதிரி வாயை பிளந்து கொண்டு காளி அப்படி அந்த சந்தத்தை கேட்டவுடனே இவளோட வாய் பிளந்துன்னு நிற்கிறாளாம் காளி. தன் நினதம் கோரம், அந்த கோரமான அந்த சத்தத்தை சுத்வா கேட்டு தேவியாஷ வாகனம் சிம்ஹக, தேவியுடைய வாகனமான சிம்ஹம் அதுவும் என்ன பண்ணுறது, அது இப்போ ஜகர்ஜா, அடுத்த லைனில் ஜகர்ஜான்னு வருது, கர்ஜிக்கிறது அது. तेन नादेन सा जाता काली विस्तारित आनना श्रुत्वा तन्निनदं घोरं सिंहः देव्याः च वाहनम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.